நான் வந்து என் கரியரில் ஒரு சைக்கோ கில்லர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கிறேன். பட் என்னை டேக் பண்ணிட்டாங்க. இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டேக் டு பிரேக். இந்த மாதிரி படமே பண்ண முடியாது. சைக்கோ கில்லர்ஸ் பற்றி படமே பண்ண முடியாது, இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பற்றி படமே பண்ண முடியாதுன்னு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் தட் ஆஃப்டர் ராட்சசன். இப்போ முண்டாசுப்பட்டியில் இந்த கேமரா பார்த்து ஊர் பயப்படுதுங்கிறத கான்செப்டை வந்து நாங்கள் ரிவீலே பண்ணல டீசர் ட்ரெய்லரில். கட்டா குஸ்தியில் வந்து அவ தான் ரெஸ்ட்லர், அது நாங்கள் ட்ரெய்லரில் டீசரில் விடவே இல்லை. நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்டர் விட்டோம், ரெட் கலர் போஸ்டர், ஐ வில் பி பிளேயிங் ரெஸ்ட்லர். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு சீட் த ஆடியன்ஸ். ஒரு விதமான சப்வர்ஷன். ஆரியன்லேயும் உங்களுக்கு அந்த எலிமெண்ட் பயங்கரமாக இருக்குது, விச் வி கேனாட். நாங்கள் இது வரைக்கும் டீசர்லையோ ட்ரெய்லர்லையோ இல்லை எந்த போஸ்டர் டிசைன்லையோ உங்களால் அந்த எலிமெண்ட்டை கெஸ் பண்ணவே முடியாது. அந்த எலிமெண்ட் இஸ் the element that is going to differentiate Aryan from Ratchasan. You know what gives me the high? What? The fact that when a movie is being watched by an audience for the first time, and the places when I heard the script and I got surprised and I got wow, superb, amazing, அதே ரியாக்ஷன் எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு தியேட்டரில் வரும்போது அங்கே கிடைக்கிறது ஹை. அந்த ஹை தான் pushes me to do films. வணக்கம் விஷ்ணு. வணக்கம். நம்ம சந்திக்கிறதுக்கான காரணம் உங்களுடைய படம் ஆரியன் வெளிவர இருக்கு இந்த மாத முடிவில், 31st அக்டோபர். யா, அது ஒரு சாக்கு தான். அதை வச்சுக்கிட்டு அப்படி எங்கெங்கெல்லாம் போகட்டும் நம்ம கான்வர்சேஷன் அப்படின்னு நினச்சேன் நான். ஐ சா த டீசர் அண்ட் ஜிப்ரான் இருக்காங்க இதில், ஒரு சீரியல் கில்லர் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்குது, கொலை இருக்குது. ஹவு டு ஐ நாட் திங்க் அபவுட் ராட்சசன்? ஸோ see the comparison definitely is going to be there. ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ராட்சசன் தான் ஞாபகப்படுத்தும். நான் வந்து என் கரியரில் ஒரு சைக்கோ கில்லர் ஃபிலிம் தான் பண்ணியிருக்கிறேன். பட் என்னை டேக் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி படங்கள் இவர் நல்லா பண்ணுவாருங்க. ஸோ அது இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் டேக் டு பிரேக். அண்ட் நான் வந்து அதை உடைக்கணும்னு தான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இல்லைனா இனிமேல் என்னால் இந்த மாதிரி படமே பண்ண முடியாது, சைக்கோ கில்லர்ஸ் பற்றி படமே பண்ண முடியாது, இல்லை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பற்றி படமே பண்ண முடியாதுன்னு ஐ ஸ்டார்டட் ஃபீலிங் தட் ஆஃப்டர் ராட்சசன். அண்ட் ஐ ரியலைஸ்ட் இல்லை, ஐ ஹாவ் டு பிரேக் திஸ். ஏன்னா அதை தாண்டி ஒன்று பண்ண முடியணுன்றது அது ரொம்ப கடுமையான ஒரு வேலையாக. எஸ், அதை தாண்டி பண்ணணும், அது ஒரு சேலஞ்ச் வந்துடுது. ஆர் அட்லீஸ்ட் டூ சம்திங் டிஃப்ரெண்ட் அண்ட் யூனிக் so that comparison is automatically broken. இதுதான், these are the two ways to go about it. ஸோ நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, அதை தாண்டி பண்ணுறதுங்கிறது கஷ்டம், கடுமையான. அதுக்கான தேடலுக்குள்ளே நம்ம போயிட்டோன்னா அது வர்றதுக்கு டைம் ஆகும், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ வர்ற கதைகள் இருந்து அது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுங்கிறது தான் நான் வந்து எப்போவுமே ஆசைப்படுவேன். பிகாஸ் none of my films are similar to each other. உண்மை. பேக் டு பேக். Which is why I love many of your films. Thank you. So when Aryan came to me, what I really liked about it was very unique. So இப்போ நாங்கள் டீசர்லேயே வந்து இல்லை ஆல்ரெடி ப்ரொமோஷன்ஸில் we have revealed who the killer is. It's செல்வராகவன் சார். But ராட்சசன் was about who the killer is as you watch the movie. ஸோ இந்த டேக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு straight away it's a very different take. அங்கே வந்து why the killer is doing what he is doing in ராட்சசன் completely different. ஆரியனில் இந்த கில்லர் ஏன் என்ன பண்ணுறாருன்றது, the whole approach, the whole psychology, the whole basics behind it is dead opposite ன்னு சொல்லுவேன். Now there are certain elements when நாங்கள் ப்ரமோட் பண்ணும்போது சில எலிமெண்ட்ஸ் வந்து இல்லை ட்விஸ்ட் வந்து நாங்கள் மூடி மறைச்சி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான் சினிமாவில். எஸ்பெஷலி த்ரில்லர்ஸில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் ரிவீல் பண்ண முடியாது. இப்போது bring it to my films, even more difficult. இப்போ முண்டாசுப்பட்டியில் இந்த கேமரா பார்த்து ஊர் பயப்படுதுங்கிறத கான்செப்டை வந்து நாங்கள் ரிவீலே பண்ணல டீசர் ட்ரெய்லரில். ப்ராபப்ளி கட்டா குஸ்தியில் வந்து அவ தான் ரெஸ்ட்லர், அது நாங்கள் ட்ரெய்லரில் டீசரில் விடவே இல்லை. ஸோ இட் வாஸ் மோர் லைக் விஷ்ணு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுவார், அவர் தான் ரெஸ்ட்லர், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் போஸ்டர் விட்டோம், ரெட் கலர் போஸ்டர், ஐ வில் பி பிளேயிங் ரெஸ்ட்லர். ஸோ ஐ ஆல்வேஸ் ட்ரை டு சீட் த ஆடியன்ஸ். ஒரு விதமான சப்வர்ஷன். எஸ், ஐ ட்ரை டு சீட் த ஆடியன்ஸ். to tell them as to you know there are certain elements நீங்கள் படம் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஒன்று கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்களே,
அதோட கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை, தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா இன்றைய தேதிக்கு நிறைய ப்ரமோஷனல் மெட்டீரியல்ஸ், நிறைய படங்களை ரொம்ப ஒரு எலிமெண்ட் ஆஃப் சர்ப்ரைஸை பெருசாக விட மாட்டேங்குதோன்னு தோணுது. எஸ், அது பார்க்கும்போதே ஓரளவுக்கு உங்களால் இது என்னவாக இருக்கக்கூடும், இந்த கதையே என்னவாக இருக்கக்கூடும் கணிக்க முடிகிற அளவுக்கான ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே இறங்கி. எஸ், நவ் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம்ஸ் விச் ஆர் ஆன் வெரி பிக் ஸ்கேல். அவங்க அந்த ஆக்ஷன் பொனான்ஸா வச்சிருப்பாங்க. யூ செட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், யூ ட்ரை டு மேட்ச். எஸ், எனக்கு அப்படி கிடையாது. ஐ வில் ஆல்வேஸ் ட்ரை டு டூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் யூ ஆர் திங்கிங், அண்ட் தட் பர்டிகுலர் எலிமெண்ட் இஸ் தேர் இன் ஆரியன். ஆரியன்லேயும் உங்களுக்கு அந்த எலிமெண்ட் பயங்கரமாக இருக்குது, விச் வி கேனாட். நாங்கள் இது வரைக்கும் டீசர்லையோ ட்ரெய்லர்லையோ இல்லை எந்த போஸ்டர் டிசைன்லையோ உங்களால் அந்த எலிமெண்ட்டை கெஸ் பண்ணவே முடியாது. அந்த எலிமெண்ட் இஸ் தி எலிமெண்ட் தட் இஸ் கோயிங் டு டிஃபரன்ஷியேட் ஆரியன் ஃப்ரம் ராட்சசன். நிறைய பேர் இது பார்த்த உடனே நினைப்பாங்க, நினைக்கிறேன் சேலஞ்ச் அக்செப்டட் அப்படின்ற மாதிரி. சி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ராட்சசன் அதை மேட்ச் பண்ண முடியாது என்னால். பட் வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் புதுசாக என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். அது வந்து ஐ எம் கான்ஃபிடென்ட்லி டெல்லிங் யூ. ஐ திங்க் இந்த ஜான்ரா இருக்குல்ல, இந்த சீரியல் கில்லர் ஜான்ரா, இது நல்லா கையாண்டாலே இல்லை, அதில் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு பார்வையாளராக. இந்த ஜான்ரா இட் செல்ஃப் நிறைய பேருக்கு அதனால தான் ஒரு ராட்சசன் எப்படி இவ்வளோ பெரிய வெற்றி சந்திச்சது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அந்த ஜான்ராவில் இட்ஸ் நாட் லைக் வி see too many films and even those films necessarily இதே அளவுக்கான வெற்றி அது சந்திச்சிருக்கா அப்படின்னா ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. பட் சரியாக பண்ணும்பொழுது ராட்சசனாக இருக்கட்டும், இல்லை ஒரு போர் தொழிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள் அந்த ஜான்ரா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னு தோணுது பார்க்கும்போது. சரி, என்னென்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு கேஸ் உட்காந்து பார்க்கும்போது அவங்க they try to start solving in their mind. அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த்ரில்லர்ஸ் இஸ் வாட் ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவங்கள நம்ம யோசிக்க வைக்கிறோம், இதுவாக இருக்குமோ, இப்படி இருக்குமோ அப்படிங்க. they start investigating with the character as the story passes by. So I think that kick is there in the audience when they watch a thriller. Am I right? Oh shit, I'm wrong. And they're happy that they're wrong sometimes. And when they're right, they're even more happier. பாரு, நான் கரெக்டாக யோசிச்சேங்கிறது. I think this is what differs. And strangely you would think that இந்த மாதிரி படத்தினுடைய பிரதானமான சந்தோஷம் வந்து அது நம்ம ஒன்று நினச்சோம் ஆனால் வேற ஒன்று நடந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்குது. கரெக்ட். பட் வியர்ட்லி இனஃப் நல்லா பண்ண இந்த படங்களுக்கு நிறைய ரீவாட்ச் வேல்யூவும் இருக்கு. கரெக்ட். ஸோ உனக்கு என்னன்னு தெரியும். இப்போ 7லாம் நம்ம திரும்ப திரும்ப போய் பார்க்கறதுக்கான நமக்கு என்னன்னு தெரியும். கெவின் ஸ்பேசி யாருன்னு தெரியும், அவர் என்ன பண்ண போறாருன்னு தெரியும், கிளைமேக்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்படி இருந்தும் there's something morbid about பாப்போம். Let's I think a rewatchல there are new elements which you try to find out and you actually they come across to you once you go for a rewatch in well done films. Yes, in well done films அது உங்களுக்கு திருப்பி புது எலிமெண்ட் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அது வந்து I think that makes the audience even more interested in rewatching it. Though the suspense is revealed, ராட்சசன் வில்லன் யாருன்னு நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு வாட்டி அந்த படம் வரும்போது or if somebody is watching like say என் ஒய்ஃப் ஒரு வாட்டி சமீபத்தில் திடீர்னு அவங்க போட்டாங்க, அப்படியா I started sitting and watching. So I never do that for my films. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. எனக்கு என்னோட படங்கள் ரிலீஸ்க்கு அப்புறம் I rarely have watched any of my films. ஆனால் ராட்சசன் மட்டும் ஒரு ஃபிலிம், அது என்னன்னு தெரியல, I keep watching every single time somebody is playing somewhere. That gives me a kind of a happiness. I don't know why. எனக்கே தெரியல அது. While you are watching it, say most recently நீங்கள் அதை பார்க்கும்போது what did you enjoy about it? Despite knowing everything. And ஒரு நார்மல் பார்வையாளரோட உங்களுக்கு இன்னமும் நிறைய தெரியும் அந்த படத்தை பற்றி இல்லை? I think it's the craft of the film. எனக்கு அந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தது. ராம் வந்து delivered the film with a very good craft. I remember when we had this version of 240 plus. Somebody saw the movie and சொன்னாங்க இல்லை இது ஒர்க் ஆகாது, ட்ரிம் பண்ணணும்னு சொல்லி they bought it down to 2.5. அப்பா, okay, that's brutal. Yeah, brutally bought it down. So we watched the film and trust me, we lost every single element that made this movie different, which is keeping you on the edge of your seat. ஒவ்வொரு சீக்வென்ஸில் நீங்கள் அப்படி வந்துடுவீங்க because of the slow-mo shots, because of the build-ups. That is the craft I'm talking about. When that went away from the movie, it felt like watching any other psycho killer movie. So that uniqueness, the mood of it. Then I spoke to the producer. I said, sir, please watch this edit. You haven't watched it yet. நான் தான் இப்போ பார்த்துருக்கிறேன், இது ஒர்க் ஆகலை, தயவு செய்து இது போவானா, இது விட்டுருங்க. We have a very good film in hand. Let's go with that because this film gives a different experience ன்னு சொன்னேன். Now that experience every time I watch, that is what I really like. That is the craft. நீங்க கிராஃப்ட்னு சொல்லும்போது ஈவன் சின்ன ஷார்ட்ஸ் கூட இன்னும் மனசுல நிக்குது. நிக்குது. இல்ல இப்போ நீங்க ஒரு அந்த ஸ்கூலுக்கு போகக்கூடிய ஒரு இடம் வரும்போது
நீங்கள் ஆல்மோஸ்ட் கை விட்டுட்டு சரி இங்கே இவன் இல்லை போல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் தான் இருப்பான் போல, நீங்கள் கிளம்ப ரெடியாக இருப்பீங்க. பட் தென் த கேமரா ஷோஸ் யூ அண்ட் ஃப்ரம் பிஹைண்ட் யூ திஸ் கேர்ள் கம்ஸ் இன் அண்ட் இட்ஸ் சச் அ பவர்ஃபுல், ஒரு ஹீரோ மூமெண்ட் இல்லை அது. யார் காப்பாற்றுவாங்க, அவ்வளோதான் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிற ஒரு இடத்துல இருந்து த கிராஃப்ட் செல்ஸ் யூ தி ஐடியா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் த ரைட்டிங் ஆஃப் ரைட்டிங், அந்த பொண்ணு வந்து சொல்கிறான்றது தான். But the way it's shown, the way it's shot, that's what gives me that every single time I rewatch it, illa sama shot ya, sama moment ya அப்படிங்கிறது the way that it's been made, அதுதான் I take it away every single time. And இதுக்குள்ள of course ஜிப்ரானுடைய ஒரு work இறங்கும்போது உங்களுக்கு how I know நீங்க ஒரு ரிலக்டண்டா தான் உள்ள வந்தீங்க சினிமாக்குள்ளன்றது தெரியும். So in the power of a single shot, பவர் ஆஃப் சிங்கிள் சவுண்ட் இன் அ ஃபில்ம், அது எப்போ உங்களுக்கு ஏர்லியாக தெரிய ஆரம்பிச்சதுன்னு நினைப்பீங்க? நோ, ஐ திங்க் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய ஆரம்பிச்சது. என்னோடய ஃபர்ஸ்ட் ஃபில்ம்லேயே ஐ வாஸ் வெரி லக்கி தட் டைரக்டர் வந்து என்னை நிறைய எடிட்டில் உட்கார வச்சார் ஃபார் மீ டு see நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் ஒரு சீன். ஏன்னா லைக் நான் சொன்ன மாதிரி சினிமா பேக்ரவுண்ட் கிடையாது. ஸோ இப்போ நம்ம ஸ்பாட்டில் ஒரு சீன் நடிக்கிறோம், அது சிங்கிள் ஷாட்டாக போய் ப்ளே பண்ணி பார்க்கும்போது சிங்கிளாக தான் நம்ம மேலே மட்டும் தான் இருக்குது. அதை கட் பண்ணி ஒன்று வரும்போது, வேறு ஒருத்தர் டைலாக் பேசும்போது, வேறு ஒரு கேரக்டர் உள்ளே இன்ட்ராக்ட் பண்ணும்போது வாட் ரியாக்ஷன்ஸ் ஆர் கம்மிங், என்ன மாதிரி நான் அவங்களுக்கு ரெசிப்ரோகேட் பண்ணுறேன், அவங்க பேசுகிறது உள்வாங்கி ரியாக்ஷன் கொடுக்குறேன்னா இல்லையா, இது எல்லாமே எனக்கு எடிட்டில் பார்க்கும்போது தான் ஓ இதுதான் அதுக்கு அர்த்தமா. ஸோ இதில் எஸ்கேப் பண்ணுறதே கிடையாது. ஸோ தட் இஸ் வேர் ஐ ஸ்டார்டட் மை லேர்னிங் அண்ட் தேங்க்ஸ் டு சுசீந்திரன் சார் ஃபார் தட். ஸோ எடிட்டிங் என்னைக்கு வரைக்கும் இட்ஸ் மை மோஸ்ட் பவர்ஃபுல் டூல் as an actor also, because now I know whatever I'm performing இது எடிட்டில் எங்கே போய் என்ன வரும், ஒவ்வொரு டேக்கில் I'll tell இந்த டேக்கில் இந்த ரியாக்ஷன், இந்த டேக்கில் இது I say that, and that has really helped me as an actor. இது first craft that I learned, that editing is very important. இந்த ஒவ்வொரு sound is very importantங்கிறது probably I got a complete understanding as time passed by. The first biggest understanding was Jiva film. So we had seen Jiva oda the whole movie with a very different sound and of reference sounds, and அந்த reference soundல அந்த படம் பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச ஃபீலிங்கோ ஆக்சுவல் ரீரெக்கார்டிங் போட்டு கிடைச்ச ஃபீலிங்கோ it was almost 180-degree different. Really? Yeah. Okay. That is the day I realized, oh, this is the importance of sound. It can convey so much different from what it actually is meant to be. I can reshape your thinking via sound. And the real learning enakku anga kadachadu. And again Rachasanla I went to watch the first show. I went to Dubai with Amla. I went to watch the first show there. And நான் இங்கே பார்க்கும்போது நம்ம ஃபைனல் காப்பிலாம் பார்க்கும்போது ஒரு எஃபெக்ட் கிடச்சதில்ல. ஃபஸ்ட்டு 5 minutes எனக்கு கிடைக்கல, 10 minutes ஆயிடுச்சு. இன்னும் ஏதோ குறைவாக இருக்குது. I realized the volume in the theatre is low. And I immediately spoke to the distributor there. I said, immediately speak, tell them to increase the volume. The moment the volume was increased, the whole experience changed. அப்போ எத்தனோண்டு ஒரு விஷயம், அதுவும் படத்துலேருந்து அப்பாற்பட்ட ஒரு விஷயம் பாதிக்குது நீங்கள் படம் எப்படி கன்சியூம் பண்ணுறீங்க. After that show, I called to India and I told, because that was the previous night show, வால்யூமை மட்டும் குறைச்சிடாதீங்க, எல்லா தியேட்டரில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, இதுதான் வால்யூம்ன்ட்டு. So, these are the learnings. As time passed, I started learning. And really helps me today when I listen to a script. ஒரு பக்கம் re-recording ஓடுது, ஒரு பக்கம் editing ஓடுது, ஒரு பக்கம் the whole, ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ண போகிறீங்க ஒரு சீனுக்கு அப்படின்னு கேட்டால் தான் என்னால் நடிக்க முடியும். அண்ட் இதெல்லாம் வச்சுக்கிட்டு யூ ஆர் ஏபிள் டு, அது நடிப்புக்கு பயங்கரமாக ஹெல்ப் ஆகுது. ஸோ ஐ யூஸ் டு டெல் மை பிரதர், இஸ் லான்ச் நவ். ஸோ ஐ டெல் ஹிம் ஆக்டிங் இஸ் நாட் டிஃபிகல்ட். ஆக்டிங் அக்கார்டிங் டு த கேமரா is what is difficult. That is what you need to learn ன்னு சொல்லுவேன். சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா? வேர் யூ ஃபெல்ட் லைக் மேபி இது வெண்ணிலா கபடி கூட டைமில் நான் இது இந்த மாதிரி அணுகியிருப்பேன், பட் இன்றைய தேதிக்கு இந்த புரிதல்னால நான் அந்த ஒரு ஷார்ட்டை அந்த ஒரு சீனை இப்படி அணுகுனேன், ஏன்னா அதுக்கு இதுதான் தேவை. வெண்ணிலா கபடி குழு வாஸ் மோர் ஃபார் மீ லைக் இது பண்ணுங்க அவ்வளோதான். ஆமாம், கேமரா எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறத அப்படியே பண்ண. ஆமாம், என்ன லென்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரியாது, எவ்வளோ how what is the kind of shots they're planning, movement என்ன எதுவுமே எனக்கு தெரியாது. இது பண்ணுங்கன்றவாங்க, they will do whatever they do with the camera. Now when before I get into it, what is the camera movement ன்னு கேட்பேன். ஓகே, எவ்வளோ ஃப்ரேம்னு கேட்பேன். if it is this, now I try to see whether I can bring my hands in the frame or no.
அண்ட் ஐ ஃபிக்ஸ் மை ஆக்டிங் அக்கார்டிங்லி. ஏன்னா இப்போது நம்ம வைடில் இங்கே வச்சுருப்போம் கையை, நீங்கள் வந்து க்ளோஸ் வரும்போது இஃப் யூ ஆக்சுவலி பிரிங் இட் ஹேர் இட் மைட் பி வெரி ஆக்வர்ட். ஸோ யூ ஹேவ் டு பேலன்ஸ் தட் அவுட், ரைட்? இல்லை இது வேணாம், பரவாயில்ல, கை இல்லைனாலும் பரவாயில்ல, ஐ கேன் ஜஸ்ட் டூ இட் த்ரூ மை ஃபேஸ். இப்போது I see Rajini sir's performances. You see, whenever there's a close, no, his hands will always be here. இங்கே இருந்துகிட்டே இருக்கும் அவர் கை. அதனால தான் அந்த ஸ்டைலுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, மோர் தேன் ஹிஸ் ஃபேஸ், இட்ஸ் ஆல்சோ ஹிஸ் ஹேண்ட்ஸ் தட் ஆர் ஆல்வேஸ் டூயிங் சம்திங். ஸோ நவ் தட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டூ. ஸோ அப்போது வென் ஐ ரியலைஸ் ஆல் திஸ், ஐம் லைக், ஓ ஷிட், ரஜினி சார் இப்படி பண்ணிட்டு இருக்காரு இவ்வளோ வருஷமா, இப்போ தான் புரியுது. With his hands, and without making it awkward or yes fake. Without making it awkward. ஒரு emotional scene பாஷால அந்த தங்கச்சி சீன் வந்து ஒன்று பண்ணுவார். His hands will be all here and he'll be crying. அந்த கண்ணில் தண்ணி இருக்கும். அது வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். Because hands are actually doing movements which are very fast. But what he is showing on his face is very emotional scene. அந்த emotions கொண்டு வர்றாரு அவர். So that is something that I've been learning over a period of time. Now, like I said, it's not one particular shot or one particular moment. I just try to understand what is happening, what is the craft, and try to deliver my performance based on that. இது எல்லா நல்ல நடிகர்களுக்குமே ரொம்ப அவசியம்னு நினைப்பீங்களா இது புரிஞ்சுக்கிறது? இல்லை, everybody has a method to it. என்னோட மெத்தட் வேறு, என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வேறு, என்னோட லிமிட்டேஷன்ஸ் வேறு, என்னோட பாசிட்டிவ்ஸ் வேறு. நான் இது எல்லாத்தையும் ரெகுலராக அனலைஸ் பண்ணி எனக்கு எது ரைட் அப்படிங்கிறது ஐ ட்ரை டு அப்ளை இட். ஆஃப் லேட் ஐ ஹேட் அ வெரி பிக் கான்வர்சேஷன் வித் Amir sir. I'm sure. He told me about a technique which he said, you are lazy. சொல்லுங்க. Just சொல்லிடுறேன், அந்த டெக்னிக் I don't want to talk about. Okay. But he just told me that this technique is lazy. And I said, sir, no sir, you can't say that. It's a very difficult technique. Have you tried? No, I can't do it. I have to do it like this only. I said, sir, I tried doing that. I'm a very conscious person. Like, I'll give you an example. Now, okay, probably I should talk about the technique only, then you will understand. It's the art of prompting. I used to by heart my dialogues. Now, my problem is, all these years when I by hearted my dialogues, I have photo memory problem. எனக்கு அந்த பேப்பர், சீன் பேப்பர் வந்து முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது மைண்ட் இஸ் ரீடிங் த பேப்பர் சீன். ஸோ ஒரு பக்கம் ஐ எம் ரீடிங் த சீன், ஒரு பக்கம் ஐ ஹாவ் டு ஆக்ட், ஒரு பக்கம் கண்ணில் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுக்கணும், ஃபேஸில் கொடுக்கணும். ஐ எம் நாட் ரியலி ப்ரெசன்ட். ஸோ திஸ் ஐ ரியலைஸ் தட் தெர் இஸ் திஸ் ப்ராப்ளம் டு மீ, அண்ட் ஹவு டு ஐ ஃபிக்ஸ் திஸ் ப்ராப்ளம். ஒரு வாட்டி 2 வாட்டி ஐ ஸ்டார்டட் டேக்கிங் ப்ராம்ப்ட். குட்டி குட்டி இடங்களில் வேர் ஐ நீட் இட். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். நீங்கள் நிறுத்தி என்ன பேச சொன்னீங்கன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஃபாஸ்ட்டாக பேச சொன்னீங்கன்னா ஐ ஹாவ் தட் ப்ராப்ளம். பிகாஸ் ஆல் த ஆக்ஷன்ஸ், த reading of the paper, the actions, reactions, everything have to be very fast. The dialogues have to be delivered very fast. அப்போ எனக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சது. When I put this prompting in, it started changing me. I became very confident. Now I'm focusing more on what I need to perform. என்ன மூமெண்ட்ஸ், என்ன பிளிங்கிங் எப்போ வரணும், கீழே எப்போ பார்க்கணும், மேலே எப்போ பார்க்கணும், என்ன பண்ணணும், எப்படி ரியாக்ட் பண்ணணும், பாடி லாங்குவேஜ் எப்படி கொண்டு வரணும் தான் என்னோட தாட் ப்ராசஸே ஃபுல்லாக இருக்குது. அந்த கோல்ட்னஸ் ஆஃப் வேர்ட்ஸ் இல்லை. ஐ எம் நாட் ஸ்கேர்ட் தட் ஓ ஷிட் ஐ நீட் டு ரீடுங்கிறது ஒரு பயமே எனக்கு போகுது. ஸோ வென் ஐ டோல்ட் சார் அபவுட் திஸ், he said no, you should by heart your lines. I said, sir, now I'll tell you the 7-8 films I have done after this. You have seen 2 or 3. இப்போ அன்னைக்கு வந்து தம்பியோட படம் பார்த்தாரு. Did you feel that I have spoken my lines without learning them? அப்படின்னு இல்லைன்னாரு. I said, sir, then my technique is my technique. It's working for me. I said, so sir, I understand you might feel it is lazy, but actually என்ன அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுது. பட் பார்க்கும்போது உங்களுக்கு அவர் அந்த மோமெண்ட்டில் ஸ்பான்டேனியஸாக பேசுகிறன்ற உணர்வு கடத்த முடியுதா இல்லையா? அது எனக்கு வந்து me as an actor, probably நான் அதை பண்ணலன்னா I would actually perform a little lesser. So I am actually happier I am able to do this. And then I come to know that there are some great actors, I don't want to name them, they always take prompts even today. So எனக்கு ஒரு இல்லைனா முன்னாடி என்ன தோணுச்சு, ப்ராம்ப்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா யூ ஆர் நாட் அ சின்சியர் ஆக்டர்னு ஒரு ஃபீலிங் நமக்கே இண்டஸ்ட்ரி முன்னாடி கொடுத்தது. பட் தென் வி saw some bigger actors, some great names also taking prompts. We felt better. And then when it started helping me, I felt better. So like I said, ஒவ்வொரு actor has to figure out his way. So my way, I'm slowly figuring it out as an actor. How can you best serve a film? அவ்வளவுதான் இல்லையா? Yes. That's the question you need to answer to yourself. Yes. In the recent press interaction, I said that
I know I'm not a great actor. Probably I can never be great also. I don't know all that. Okay. I'm good. I'm great. Great actors, என்னன்னா no matter what the scene is, அவங்க performanceல they will captivate you. That is a great actor. Otherwise you have to have very good writing. Writing, இல்லையா? And the very good writingல even if you perform decently, you're still captivating the audience. So that's the difference for me between a great actor and an actor. But what is my plus is, like you said, நான் வந்து ஒரு கதாபாத்திரம் பண்ணும்போது அந்த கதாபாத்திரத்துலேருந்து வெளியே போக மாட்டேன். உண்மை. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளேயே தான் இருப்பேன். அதுதான் என்னோட ப்ளஸ். ஹவு டு ஐ சர்வ் அ ஃபில்ம்னு கேட்டிங்களா, திஸ் இஸ் மை வே ஆஃப் சர்விங் அ ஃபில்ம், தட் ஐ வில் பிளே தட் கேரக்டர் ஜஸ்ட் ரைட். நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த கதாபாத்திரங்களுமே இது என்ன மையப்படுத்தி தான் இது எழுதப்படணும்னு அடம் பிடிக்காத கதாபாத்திரங்கள் கிடையவே கிடையாது. இல்லை, அதில் ஒரு சென்ஸ் ஆஃப் ஈகோ இல்லை, which sometimes I wondered, உங்கள் ஆரம்பகால படங்கள்லாம், why is he so likable in this film? What about the character that you play makes me feel like எந்த கெடுதலும் இவருக்கு நடக்காமல் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும் பார்க்கும்போது. ஒரு 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 விதமான ஒரு பாசம் ஒன்று வந்துடுது இல்லை? ஏன் அப்படின்னும் போது யூ டோன்ட் சீம் செல்ஃப் சர்விங். இது என்னை பொறுத்து இல்லை, யூஆர் ஹாப்பி டு பி கண்டெய்ன்ட் இன் யுவர் ஸ்பேஸ். ஈவன் சமீப படங்கள் நீங்கள் நடிச்சதெல்லாம் கட்டா குஸ்தி மாதிரி படங்கள்லாம் எடுக்கும்போது கூட இல்லை, தட்ஸ் ப்ராப்ளி ஸ்லைட்லி எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள். பட் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது லால் சலாமா இன்னொரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். இந்த மாதிரி வரிசையாக அடிக்கிட்டே போகலாம்னு நினைக்கிறவங்க கரியர் பூராக. See, in Gatta Kusti, I'll tell you, it was a very difficult, big challenge for me actually. I actually was almost the negative character of the film. And நான் யாரோட பிரின்சிபல்ஸ் என் மேலே வந்து திணிக்கப்பட்டதுன்னா, கருணாஸ் சாரோட பிரின்சிபல்ஸ் தான் என் மேலே திணிக்கப்பட்டது படத்தில். அதை நான் என் லைஃப்பில், என் கல்யாணத்தில் அப்ளை பண்ணுறேன். ஆமாம். which are all negative principles of life. கொஞ்சம் நகைச்சுவையாக. Correct. If I don't perform it right, just about right, I might be, people might start hating me in the movie. Like a toxic guy. Yes. So I have to make sure that நான் அந்த ரேஞ்சுக்கும் போல, at the same time I'm conveying that these principles என்ன பொறுத்த வரைக்கும் is right. Because this is what I have been taught. நான் கெட்டவன் கிடையாது. Yes. So that was very difficult for me. இப்போ ஆரியன்ல there is a challenge which I can't talk to you about now. புரியுது. Once the film comes out, it was very difficult for me to play that. ஏன்னா நான் 1 மீட்டர் ஓவரா போயிட்டேன்னா, ஏன்னா இவ்வளோ பண்ணிட்டு இருக்கிறான், ஆனால் இஸ் ஸ்டில் நாட் ஏபிள் டு டூ சம்திங்கிறது வந்துடும். ஸோ தென் தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் ஐ லுக் இன் டு, தீஸ் ஆர் த மைன்யூட் டீட்டெயில்ஸ் ஐ ஒர்க் ஆன். இந்த மாதிரி தான் ஒரு கேரக்டரை நான் அப்ரோச் பண்ணி பண்ணுறேன். ஸோ ஐ ட்ரை டு மேக் ஷூர் தட் திஸ் இஸ் அ லைக்கபிலிட்டி. ஸோ இதுக்குள்ள ஒரு பெரிய இன்ட்ரோஸ்பெக்ஷன் நடந்திருக்கு. எஸ், நான் யார், ஒரு நடிகனாக நான் யார், கரெக்ட், என் கேரக்டர் என்ன, இந்த படம் என்ன சொல்ல வருது, இந்த கதை என்ன. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஆல் மை டைரக்டர்ஸ், நல்லா எழுதுங்க, நல்லா எழுது. ஏன்னா நீங்கள் நல்லா எழுதலாம்னா நான் வந்து ஓரளவுக்கு டீசென்ட் எல்லாரும் இருந்தாங்கன்னா அடிப்படை கேரண்டி இருக்கும்ல படத்தில். எக்ஸாக்ட்லி. See, I sometimes feel that, certain characters need that elevation, certain movies need that elevation. But I feel a lot of sub-characters, lot of characters in the movie actually make a film. This is my belief. Otherwise, if there's just one character that you're completely focusing on, then I think, எங்கேயோ கதை வந்து டைல்யூட் ஆகிடுது. எனக்கு என்ன, நீங்கள் சொல்கிற அந்த எலிவேஷனே ஒரு நல்லா எழுதப்பட்ட கதையில் எனக்கு அந்த எலிவேஷன் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்ட். ஐ அக்ரி, டோட்லி அக்ரி. ஸோ எனக்கு அதான் என்னோட தாட் ப்ராசஸ் கொஞ்சம் வேறையாக இருக்குது. இப்போது till today, day for yesterday, somebody asked me who I met, எப்படி கட்டா குஸ்தி மாதிரி ஒரு படம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஐ செட், என் லைஃப்பில் எங்கள் அம்மா இஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப். ஆனால் அவங்க கொடுத்த கான்ட்ரிபியூஷன் எங்கள் அப்பாவோட கரியருக்கும் எங்கள் கரியருக்கும் சும்மா கிடையாது. ஃபார் மீ ஷீ இஸ் அ ஹீரோ. அதுக்கப்புறம் மை சிஸ்டர். எந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன்? She has, I'm just joking because of the context of the film. I'll tell you, she has never ever tried to whack us or bring us up. She has always been that bridge between, ஏன்னா உங்களுக்கு தெரியும் அப்பா பையனுக்கு எப்போவுமே ஒரு டசல் இருக்கும், கரெக்டாக? அந்த டசலை வந்து பயங்கரமாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச். இப்போது எங்கள் அப்பா வந்து கம் ஃப்ரம் வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட். ஸோ ஹீ இஸ் க்ரோன் இன் இஸ் லைஃப், பிகம் அன் IPS ஆஃபீஸர். ஸோ வென் மை சிஸ்டர் வாஸ் ஒர்க்கிங் ஹார்ட், அவங்க நல்லா படிப்பாங்க, ஸ்டேட் ஃபஸ்ட்டு, அப்புறம் பிட்ஸ் பிளானி இன்ஜினியரிங், IIM பெங்களூரில் வந்து MBA படிச்சிருக்காங்க. அப்பாவுக்கு என்ன ஆசைன்னா அவங்க வந்து திருப்பி IAS IPS தான் ஆகணும்னு. ஷீ வாஸ் ஹெல் பென்ட், ஒத்த கால் நின்ட்டாங்க, கிடையாது, ஐ டோன்ட் லைக் திஸ் லைஃப், ஐ வாண்ட் டு டூ சம்திங்.
அண்ட் அது மேனேஜ் பண்ணுறது ஒரு அம்மாவுக்கு இருக்குல்ல அந்த டசல், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஏன்னா அம்மா தான் உள்ளே வருவாங்க. நிறைய வீடுகளில் இதுதான் இந்த வேலையை தான் முக்கியமாக செய்கிறாங்க. எஸ். அண்ட் ஸோ த வே ஷி மேனேஜ் லைஃப், ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஹூ லீவ்ஸ் ஏர்லி மார்னிங், கம்ஸ் பேக் யூ டோன்ட் நோ வென், ஆஃப்டர் 2 days 3 days இருக்கலாம். ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன வேணும் நடக்கலாம். இன்ஃபேக்ட் ஐ ரிமெம்பர் திஸ் இன்சிடென்ட். வி வர் ஆல் வெரி யங். சென்ட் தாமஸ் மவுண்டில் இருந்தோம். அப்போது ராஜீவ் காந்தி பாம்பு பிளாஸ்ட் நடந்தது இல்லை. மை டேட் வாஸ் தேர். He was supposed to be the in charge of that place and he was there. And when the blast happened, we all were kids. I was in first standard or second standard. So we got this news that blast happened and we are all panicking. We don't know what is happening. ஒரு 1 hourக்கு எந்த நியூஸும் இல்லை எங்ககிட்ட அப்பா பற்றி. Then we got to go get the news that time when this happened, அப்பா just left the place and went to for some bandobast for a minister to the airport to drop him off. Or to bring him, something like that. So that's how close he was. Yes. So that's how close he was. And now imagine my mother who's been seeing all this. This is just an incident. இந்த மாதிரி ஒரு 20-30 இன்சிடென்ட் இருக்கு லைஃப்ல அப்பா ஃபேஸ் பண்ணது. So handling that and growing up in that house with my father, seeing different phases of life, it was very difficult for my mother. So for me she's a hero. And adhe mari my sister who stood her ground, today she's working in JP Morgan, which is the world's biggest bank. She's the Southeast Asia head and she's achieved what she wanted to achieve. For me, she's a hero. And she's the one who actually is supporting me financially. Oh, I see. In my films. So she's my hero. So when I get a movie like Gata Gusti, why should I not do it? That's very sweet. நீங்கள் இதெல்லாம் சொல்லும் போதில்ல டக்குன்னு as I'm picturing your mother, for example, எனக்கு ஆல்மோஸ்ட் இந்த சம்சாரம் அது மின்சாரம்ல லக்ஷ்மி ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்கல்ல. ஷீ இஸ் ஈஸிலி த ஸ்ட்ராங்கஸ்ட் மோஸ்ட் அஃபெக்ஷனட் ஆஃப் தட் என்டையர் குரூப். கரெக்ட் இல்லையா? அண்ட் ஷீ டசன்ட் நீட் டு டு எனிதிங் ஆப்வியஸ். ஜஸ்ட் பை ஷவரிங் லவ் ஆன் எவ்ரி ஒன் அரவுண்ட் ஹர் அண்ட் டாலரேட்டிங் தேர் வாட் எவர் ஃப்ளாஸ், அது வழியாக அவங்களோட ஸ்ட்ரென்த் வருது. அண்ட் தட் அது வேறு விதமான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் அ ட்ராமா, அந்த ஒரு ஜானரில் அடங்குது. நீங்கள் சொல்லக்கூடியது ஆல்மோஸ்ட் ஒரு ட்ராமா, ஃபேமிலி ட்ராமா ஸ்பேஸில் அடங்கக்கூடியது. But how you interpreted it is in the zone of action. Yes. Have you ever been tempted to do that kind of a family drama, essentially? Because you're saying, I mean, you strike me as a really sensitive man who is aware of all of this that happened in the family. See, like I said, inniya thedikku and genre persa kaanumla. There is a surprise in Gata Gusti 2. Okay. So your answer which of the question will be given when you watch Gata Gusti 2. Purinjadu. What character I have played in the movie is something very rarely a hero will dare to play. And I've chosen that. And that is where Gata Gusti 2 is very unique for me. That is why I like the part 2 of it. It's a proper different perspective towards a man-woman relationship. So the answer will be when you watch Gata Gusti 2. Noted. I will do it. நீங்கள் எடுக்கக்கூடிய இந்த அன்யூஷுவல் சாய்ஸஸ் சொல்கிறீங்கல்ல, இது யூஸ்வலாக ஒரு ஹீரோ இந்த மாதிரி தேர்ந்தெடுப்பாங்களான்னு தெரிலன்ட்டு, அந்த மாதிரி சாய்ஸஸ் எடுக்கும்போது எடுக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் ஒரு பெரிய இன்செக்யூரிட்டி ஃபார் அ லாட் ஆஃப் பீப்புள். ஆங்ஸைட்டின்னே சொல்லலாம். இது பண்ணதின் விளைவுகள் என்னவாக இருக்கும், உலகம் என்ன எப்படி பார்க்கும், இண்டஸ்ட்ரி என்ன எப்படி டைப் காஸ்ட் பண்ணும், இதெல்லாம் இல்லை. அதுலேருந்து நீங்கள் எப்படி மீண்டுட்டீங்களா? மீண்டுட்டீங்க. ஓகே. த ஃபர்ஸ்ட் திங் எப்படி மீண்டனா பிகமிங் அ ப்ரொடியூசர். ஒன்ன பணத்துக்காக நம்மனா தானே பிரச்சனைன்ற மாதிரியா? ஸோ இஃப் somebody is calling me for something, listen, no, I'm doing something else which you don't know. You are thinking of me like the same Gata Gusti hero, right? அந்த கேரக்டர் திருப்பி எனக்கு கொண்டு வரீங்க. நடந்திருக்கு. I was immediately called for films where heroines were male leads. சொல்லிருந்தீங்க. Okay. So I was like, listen, நான் இது ஒன்று பண்ணியிருக்கிறேன், பட் எனக்கு இந்த லைன் இப்போ இருக்குது. It's not that I don't want to do. I want to do films which make sense. இதில் நான் ஏன் ஒரு அண்டர் பிளே பண்ணேன்னா அது மேட் சென்ஸ் டு மீ. ஜஸ்ட் பிகாஸ் ஹீரோயின் ஓரியன்ட் பண்ணுறதுனால நான் செகண்ட் ஹீரோவாக வந்துடுவேன், ஐ மீன் இதுவாக வந்துடுவேன், கேரக்டராக வந்துடுவேன் உள்ளங்கிறது அது நினைக்காதீங்க என்ன. ஸோ ஃபார் மீ தட் இஸ் நாட் மேக்கிங் சென்ஸ். நவ் ஐ கிவ் யூ an example. I also have thought a lot about this, hero, heroine. So I have a complaint. To get the right person for Gata Gusti, I suffered a lot. The right character for that female. I approached a lot of leads. I don't want to take names. They were not ready to work hard to play the Kushti. They said, நாங்கள் இதுக்கு இவ்வளோ டைம் ஒதுக்கணும், இதில் நாங்கள் 4 படம் பண்ணிவிடுவோம். All that happened and I'm like, இல்லையே மைக்கு புஷ்ட்டு I have only heard a lot of female artists say that, எங்களுக்கு உண்டான கதைகள் வரமாட்டேங்குது. If, we feel bad that people are not writing for us.
And here I'm experiencing இதை விட what can I do? what else can I do to And I'm giving you both. and yeah, exactly. And I'm producing as well. So that didn't make sense to me. I felt very awkward. And then finally, you know, So Aishwarya must have been a breakthrough for you. yeah. For me, she was really like at the right moment she came in, and you know, she just took over everything, and she performed brilliantly in the movie. I was very happy, and I told her right on day one, "You're the hero of the film. Please remember this." சும்மா சொல்றான்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இது ஜெனரலா நிறைய கேட்டிருப்பாங்க. When the film released, she was like, "Sir, you're absolutely right. I actually took you lightly." நாங்க I only convey what I know is the truth behind it. Now I don't try to அது sugar coating பண்ணி உங்களை அட்ராக்ட் பண்ணனும்ன்றதுக்காக சும்மா அதை பண்ண மாட்டேன். Also I noticed a trend. See, I believe in equality. Why I'm talking about this to you is I see that your reviews have, you know, that essence of okay, the society pati, you always have a care about this man woman relationship or this toxic masculinity that is there in this society. You always have your opinion about it. I have also had opinion, like you said. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெரியுது அம்மா சிஸ்டர் எல்லாம் சொல்கிறேன் நான் ஈக்குவாலிட்டி. நான் இப்போ ஜுவாலா இஸ் மை வைஃப் ஹூஸ் அச்சீவ் so much in her life. ஸோ எனக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். But I have also noticed that when a woman gets to play the lead, what is the man's role in the movie? It is only for love interest. I can name a few movies. How is it any different? How is it any different? So then sometimes, you know, all these thoughts hit me. They hit me very often when I watch movies. It's just a, you know, experience that I've gone through, because I've been refused this movie by a lot of leads because they didn't want to work hard, and I'm like, you mic pushed வேறையா இருக்கு, இங்க வேறையா இருக்கு. Then, you know, okay, நீங்க ஒன்னு சொல்றீங்க about equality, but when you are the lead of the movie, the character, the hero that, I mean, your pair that the character is playing, male character, is just a love interest who comes for some time and just leaves the movie. So then where is that equality? But I always believe in one thing. When there is a huge difference, it has to be huge again to come back to normal. Exactly. Correct. Right? And, so I let it but go. Even that being said, நீங்க ஐ மீன் இந்த ஒரு பெண்ணை மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைகளில் ஐ ஸ்டில் சி, அண்ட் ஐ குட் பி ராங் ஹியர், அந்த ஆண்கள் சார்ந்த ஒரு சென்சிட்டிவிட்டி எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு அந்த படங்கள்ல. நான் இல்லைன்னு சொல்ல, நான் அதை திருப்பி சொல்றேன். ஒரு பைனரியா காமிச்சு உடைச்சிருவோம் அவங்கள அப்படின்ற ஒரு சென்ஸ். I mean, I'm sure there are films like that too. See, there is still existing, and see, that is where I want to be different. புரியுது. I still want to bring in some elements which at least give you some learning, at least not on the wrong side. I don't want to justify this side and இல்ல I want to give away things which actually might make you think and at least that I can do. So I try to do all this in my movies. In none of my movies you would have seen any, you know, sexually abused word against a woman. These are all நான் ரொம்ப டெலிபரேட்டான சாய்ஸஸ் தான் இது. ஒரு உமனை அப்ஜெக்டிஃபை பண்ணி ஒரு விஷயத்தை காட்டுற மாதிரி 90% என் படங்களில் இருக்காது. அந்த 10% இருக்கிறது கூட மேபி சர்டன் திங்ஸ் ஆர் நாட் இன் மை கண்ட்ரோல் பேக் தென். டுடே தே ஆர். ஸோ ஐ மேக் ஷூர் தட் ஐ சே நோ. these are all as an actor, as a human being, what I try to do. இந்த மாதிரி சாய்ஸஸ்ல நீங்கள் படங்களை எடுக்கும்போது do the women in your family acknowledge those choices? Yes, they do. And you see how they respond differently to it? Yes, they are very happy. They're saying we are proud of you ன்னு சொல்லுவாங்க. So, you know, இவ்வளோ டீட்டெயிலுக்குள்ளே நீ போய் இந்த ஒரு விஷயத்தை மேபி எவ்ரிபடி will not be able to find out, but we know you as a human being. So we know ஏன் நீ இது பண்ணுறேன்றது. So that is where I realized that I need to talk more. In fact, Jwala tells me, நீ தயவுசெய்து போய் பேச ஆரம்பி வெளியே. So that is why the last time I had an interview with Bharadwaj sir, I spoke out what I felt. Because, you know, I've been keeping things with myself. And people are actually not understanding me. So my thinking or my ideology is not being conveyed at all. So now I have decided that இனிமே நான் போய் பேசுகிறேன். எனக்கு என்ன தோணுதோ நான் பேசுகிறேன். ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியாது. இது என் பெர்ஸ்பெக்டிவ். இது me as a human being. I am an individual. I believe in certain things and I am trying to do that whatever I believe in. நம்ம கட்டாகுஸ்தி பற்றி பேசும்போது மேபி இந்த ஒரு விஷயம் தோணுச்சு, வெரி ட்ரிக்கி பேலன்ஸ் அச்சீவ் பண்ணுச்சுன்னு நினைக்கிறேன் அந்த பெண் வச்சு இந்த படம். ஏன்னா ஒரு பக்கம் அவங்க ஆக்ஷனுக்குள்ளே போன உடனேவே நீங்கள் ஒரு டாம்பாய் ஸ்பேஸில் அந்த மாதிரி படங்கள் போய் நம்ம பார்த்துருக்கோம். பட் அந்த பெண்மையமும் அதை இன்டாக்டாகவும் வச்சுக்கிட்டு யூனோ ஒன் டசன்ட் நீட் டு கம் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் தி அதர் அப்படின்னு பண்ணது தான். ஃபார் மீ ஐ தாட் தேர் வாஸ் கிரேட் வேல்யூ இன் இட்.
அவங்க சண்டை காட்சிகள் ரசிக்கும்படியானதாக இருக்கா? ஆமாம். பட் அதனால அவங்க ஒரு ஆண் எனர்ஜி அதுக்குள்ள சேனல் பண்றாங்களா? நாட் ரியலி. ஏன்னா I get you what you say. Yes, I get what you say. The part 2 will be a good view for certain things that part 1 probably people expect. ஐயோ இது நடந்திருக்கலாமே, ஐயோ ஏன் இது, அந்த மாதிரி சில கேள்விகளுக்கு part 2 will be a very good closure to it. Okay. So I'm excited actually. I'm shooting for that only right now. So I'm quite excited about it. I'm having a lot of fun. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் ஜாலியாக இருக்கிறது வந்து கட்டா குஸ்தி தான். ஓகே, சண்டை போடுங்க. அண்ட் ஆரியன் அகெயின் வில் ஹாவ் அன் எலிமெண்ட் வேர் செல்வாசஸ் கேரக்டர் இஸ் டெஃபினெட்லி இஸ் கோயிங் டு பி த டாக் ஃபார் தட் ஃபில்ம். அவரோட கேரக்டர் தான் ஒரு ஹைலைட்டாக இருக்கும். அது என்னன்னு தெரியல, நான் பண்ணுற கதைகள்லாம் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி டீசர்லாம் எனக்கு கொடுக்குறீங்க, அதை பொறுத்து நான் இதுக்கு மேலே ஜாஸ்தி கேட்கவும் கூடாது, உங்களாலையும் பேச முடியாது. I don't know. Again, that character does something which is, it is a tad, different from the rest. See, ultimately, and the serial killer udiya quality da makes a serial killer film. Correct. So, when I chose this movie, again, somebody close to me said, கட்டா குஸ்தி இப்போ தான் முடிச்சிருக்கிற, அதில் ஹீரோயின் இங்கே இருக்கிறாங்க, இப்போ இந்த படம் பண்ணுறேன், இங்கேயோ வில்லன் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் சொன்னேன், கதை நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கல, அப்போ விட்டுருங்க. இட்ஸ் நாட் தட் எவ்ரி மூவி ஐ ஷுட் டேக் அவுட் சம்திங். There will be a time when my character will dominate. There will be a time when somebody else's character will dominate. And my success formula is where, everybody in the movie does something. இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் முண்டாசுப்பட்டியோட ஹீரோ வந்து முனிஷ்காந்த் தான். இதை நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். ராட்சசன் நான் பண்ணும்போது the first thing I asked the director is, அந்த வில்லனும் நான் ப்ளே பண்ணலாமா? ஏன்னா எப்படியோ மேக்கப் தான், ப்ராஸ்தட்டிக்ஸு. ஸோ ஐ said, நான் ப்ராஸ்தட்டிக்ஸ் போதா யாருக்கு தெரிய போகுது, நானே பண்ணிடுறேன் என்ன. பிகாஸ் ஐ நோ தட் கேரக்டர் வில் ஸ்டாண்ட் அவுட் இன் த ஃபிலிம், வில் பி த மோஸ்ட் டாக் கேரக்டர் ஒன்ஸ் த மூவி கம்ஸ் அவுட். அந்த இது ஒத்துக்கல. அவர் என்ன சொன்னார்னா, இல்லை ஒத்துக்கல தாண்டி அவர் என்ன சொன்னார்னா, ஆல்ரெடி சம்படி இஸ் ஆடிஷன் செலக்டட் ஹூஸ் நியூ அண்ட் ஒர்க்ட் ஹார்ட் ஃபார் 6 months டு ரெடியூஸ் தேர் வெயிட். இதுதான் வந்து மெயின். தென் ஐ செட், ஒருத்தரோட வாய்ப்போ லைஃப்பையோ நான் கிடைக்க விரும்பல. 6 மாதம் ஒருத்தர் இதுக்காக உழைப்ப போட்டிருக்காருன்னா இது ஓகே. இது பேராசை. எனக்கு ஆசை வந்து ஹீரோவாக நடிக்கிறது, பேராசை வந்து வில்லனாக நடிக்கிறது. எனக்கு அது வேணான்ட்டேன் நான். லெட் ஹிம் டூ, திஸ் இஸ் ஹவ் வி க்ளோஸ் தட். ஸோ ஐ நோ தட் இன் அ ஃபில்ம் எந்த கேரக்டர் வந்து என்ன கொடுக்குங்கிறது. வேலனை வந்துட்டா வெள்ளக்காரன் ப்ராபப்ளி த மோஸ்ட் வீக்கஸ்ட் ஸ்கிரிப்ட் ஆஃப் மைண்ட். பட் அதில் வந்து த புஷ்பா புருஷனும் ரோபோ சங்கர் இஸ் நாட் தேர் எனிமோர், இஸ் அந்த ஹார்மனி காமெடி. ஐ திங்க் தட் வாட் மேட் வேலன் வந்துட்டா வெள்ளக்காரன். ஸோ தே வேர் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபில்ம். I'm very clear at the aspect like what is what right from day one. It is not a surprise to me when the movie releases. புரியுது. I'm prepared for it even way before. அவங்க எவ்வளவு பாப்புலர் ஆனாங்க ஒரு படம் பிறகு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமே கிடையாது. I'm very happily doing it. Nice, may it continue. Thank you. I hope it continues. இந்த நீங்கள் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய படங்கள் அப்படின்னு பேசும்போது the most recent one was Oho and Then Baby that came out. Correct. அதனுடைய வரவேற்பு பொறுத்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? What were your feelings about it? See, that was a movie where I'm always believe, நான் வந்து நிறைய கான்டென்ட் கலந்து படங்கள் தான் பண்ணுவேன். ஸோ அதில் பெரிய கான்டென்ட்டாக ஒரு ட்விஸ்ட்டாக ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்டும் எனக்கு எதுவுமே கிடையாது. அண்ட் ஐ டோல்ட் தட் டு மை பிரதர். நான் சொன்னேன், என்னோட ஸ்ட்ரென்த் அது. இப்போ உனக்கு நான் படம் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது ஐ டோன்ட் நோ உன்னை எப்படி செலக்ட் பண்ணுறேன்னு எனக்கு தெரில. கதைகள் வரட்டும், லெட்ஸ் ட்ரை லிசனிங், லெட்ஸ் ட்ரை ஹியரிங் அவுட். அதில் நமக்கு எது பெஸ்ட்டாக வருதோ அதுலேருந்து வில் கேட்ச் அண்ட் கோ அப்படிங்கிறது தான் வி டிசைடட். ஸோ லாட் ஆஃப் பீப்புள் ரெஃப்யூஸ் டு ஆப்வியஸ்லி டூ மூவி வித் ஃபர்ஸ்ட் டைமர். ஸோ ஒரு படம் பண்ண டேரக்டர்கிட்ட போனால் தே வாண்ட் டு டூ மூவி வித் சம்படி எல்ஸ். தட் ஹேப்பன். தட் அந்த 10-15 people I approached. Then the script started coming for us. Once it started coming, some were good, some were having a very deep content. ரொம்ப டீப்பாக இருந்தது அது. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் வந்து ஒருத்தர் இப்படி ப்ரெசென்ட் பண்ணோமான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. Then when we heard the script was very nice, coming of age. And initially the script had only one love story. So we only had the script with a writer. And then we had to have a director to it. அது ஒரு பெரிய சேலஞ்ச் தமிழ் சினிமாவில். Nobody wants to direct anybody else's script. They all want to direct their own script. So that again took me a lot of time. Then Krishna came on board and I was very happy. So all this happened. And every time I saw the film, I said, Rudra,
எனக்கு இதில் என்ன கான்செப்ட்னு தெரில, என்ன கேட்காது. ஐம் வெரி பேட் அட் ஜட்ஜிங் சச் மூவிஸ். ஐம் குட் அட் வாட்சிங் அ மூவி. லைக் ஒரு பிரேமலுவோ ஒரு இது பார்க்கும்போது ஐ நோ நல்லா இருக்கு அப்படின்ட்டு. பட் நோ ஐ ஹேவ் டு ஜட்ஜ் வெதர் இட் வில் ஒர்க் ஆர் நோ. அது எனக்கு வராது இந்த மாதிரி கதைகள். ஸோ ஐ லீவ் இட் டு த டைரக்டர். ஐ லீவ் இட் டு த எண்ட் ஆஃப் த டே த ஸ்கிரிப்ட் ரைட்டர், டைரக்டர். நீங்களாம் ஒரு படம் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெசென்ட் பண்ணுங்க. I'll just back it. So now, after the reception that it received, it didn't do well in theaters. It got good reception on OTT. So, okay, koncham, at least we did a decently good film. And what was more important here was the launch for my brother. அவர் ப்ரெசன்டேபிளாக காமிங்கன்னா ஒரு ஹீரோ வந்து அக்செப்ட் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது. ஸோ தட் லான்ச் ஹேட் டு பி லிட்டில் ப்ரெசன்டேபிள். அந்த ப்ரெசன்டேஷன் ஃபார் மை பிரதர் நடந்துருச்சு. But I feel as a producer, I should have added more to the film, which I didn't. Yeah, in terms of story and content. கொஞ்சம் என்னோட மைண்ட் நான் உள்ள இறங்கி இருக்கணும், இன்னும் இவ்வளோ இறங்கி இருக்கணும். எனக்கு என்ன பயம்னா என்ன லவ் ஸ்டோரிஸ் மட்டும் அது இது நான் யூசுவலாக பண்ண மாட்டேனே அப்படின்னு சொல்லி. இப்போ நான் தம்பிகிட்ட சொல்லிட்டேன், ஓகே ஃபர்ஸ்ட் படம் முடிஞ்சது, அடுத்த லவ் ஸ்டோரி எடுத்துட்டு பிரிச்சு மேஞ்சிரும். இல்லை அடுத்த லவ் ஸ்டோரி ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. அதில் ஒரு கான்செப்ட் இருக்கு. இப்போ நான் சொன்ன விட்டுரு. ஐ வில் நாட் கான்செப்ட் ஜோனுக்கு வா. ஐ வில் டேக் யூ டு மை ஸ்ட்ரென்த் நவ். And we'll marry this. லாஸ்ட்ல ஒரு சீரியல் கில்லர் இல்ல சீரியல் கில்லர் கிடையாது. It's a love story. It's a very different concept. And என்னைக்கு இருக்கிற யூத்துக்கு பிடிக்கும். So the story is ready. We are starting shoot in November. So now I am getting into that aspect for my brother also. I told him illappa இன்னைக்கு வந்து audience is very clear, very very clear. They know what they want. They will watch what they want. And they will only support what they want. So let's start doing films for them, not for us. For us, we can be happy, sit and watch, wow, what a great film I've made. But this is a business. For the business, you have to keep your customers happy. So you have to go in line with their thinking. So I told him, nalla concepts in that people are supporting. So let's do that. Now we have shifted to that. You mentioned earlier about Selva sir and the fact that ஒரு மறக்க முடியாத ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. I heard you mention that this was originally supposed to be played by Mr. Amir. இல்லையா? இல்லை, it was supposed, we started shoot, 20 days we shot with sir. That is the teaser which Amir sir saw. Then he said, let's do this in Hindi. He heard the story, he loved it. Then I asked him, sir, do you think you can play the antagonist in Hindi? Said, yeah, even I was thinking when I was hearing this script. Appadi in the Hindi version of it he was supposed to. Tamil version it was always him. Selva. Okay but இப்போ அவர் இத பண்ண மாட்டேன் அப்படினு சொல்ற ஒரு முடிவும் எடுத்துட்டாங்க. How do you move on from almost getting this close to casting him as a villain in your film? Do you wake up some days அப்படியே சீக்கிரம் தண்ணியை கொடுங்க மறுபடியும் அது ஞாபகத்துக்கு வந்துருச்சு? See, frankly telling you, it was like a dream for me. Because if you see my filmography now, when we are talking about different things, it's inspired from somebody like an Amir Khan, who does very different things. And in his movies, he does something very unusual, which from the rest of the crowd. So somewhere, I have looked at him like, இந்த மாதிரி filmography இருக்கணும், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். And now this man listens to your story and almost agrees to play the antagonist. அந்த யோசிச்சு பாருங்க. What stopped him? What was the deal? He had one moral question to it. அப்படியா? And the moral question was very right. So I told him, sir, your moral question is very right. I don't have any answer to this. This is the answer to that. And that அது figure out பண்ண முடியாத ஒரு he asked me, can we do it? And I said, sir, I don't think we can do it. So that is why he liked me. Which he told me now when he came to Coolie launch. That night we met and he said, Vishnu, you know why I liked you? You said no to me because I asked you to change that and you said no sir, it will not work. You could have so easily done what most people would do. Yes, which is, yes, if you are coming on board, I will change everything. So you said no sir, I'll think about it, but it can't work sir because this is what makes this different. Abdini enkita sonna. That is why I liked you. So that's what, for me it is about the script sometimes. And yeah, I feel bad some days that shit, ஹிந்தியில் ஒரு லான்ச் ஆகிருக்கும் நமக்கு, அவர் ஒரு ஆன்டகனிஸ்டாங்கிறது அவரோட கம்பெனியில் லாட் ஆஃப் திங்ஸ் வுட் ஹவ் பீன் வே டிஃப்ரெண்ட். அண்ட் இன்ஃபேக்ட் ஆஃப்டர் ஹீஸ் ரெஃப்யூஸ்ட் ஆல்சோ, ஆஃப்டர் 6 months again when he came to Chennai, he said,
எனக்கு இப்போ கூட சம்டைம்ஸ் தோணுது பேசாம நான் பண்ணிட்டுமா அப்படின்னு. அவர் அதை நோண்டுவார், அவர் பயங்கரமான ஆள் அவர். நான் சொன்னேன் சார் சும்மா சொல்லாதீங்க அப்படின்னா. ஸோ நீங்க பாட்டுக்கு நான் இப்போதான் அதை கடந்து வந்துகிட்டு இருக்கேன், மறுபடியும் கிளப்பி விட்டுறாரு. that experience was very good for me because what I realize is a good content overnight can even make you can go anywhere. Can even make you sit with an Amir Khan and make you spend almost 4 different narrations 40 hours with him. இது எதனால நடந்தது? விஷுவல்னால இல்ல, டைரக்டர் புதுசு அதனால ஏதோ ஒரு உயிர் அதுக்கு இருந்தது, அது முளைச்சது, ஏதோ ஒரு கண்டென்ட் தான். அப்போ கண்டென்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ். இது வந்து எனக்கு பிக் லேர்னிங். அண்ட் தென் ஆஃப்டர் தட் when I அவரோட எனக்கு கிட்டத்தட்ட இப்போ ஒரு 2 வருஷம் பழக்கம். What I learned from him gave me so much of conviction in my career. Today whatever I'm speaking to you, if there is conviction in it, it's because of what I learned from him. That it is not wrong to be different in an industry where mostly it is number game and everything. It's okay to be different and try to be different and achieve bigger than what the different people before you have achieved. Why can't you be the first one? நான் என்றைக்குமே அதை ஆணித்தனமாக நம்பியிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒன்று வெற்றி தோல்வி அப்படிங்கிறது நடக்கும் நடக்காதுன்றதெல்லாம் நம்ம கையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அது நடக்கும்போது நடக்கும். பட் ஓரளவுக்கு ஏதோ ஒர்க் அவுட் ஆகலைன்னே வச்சுப்போம். worst case situationல அட்லீஸ்ட் யூ டிட் சம்திங் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி ரைட். அட்லீஸ்ட் தட் நைட் யூ கேன் ஸ்லீப் திங்கிங் ஓகே 10 பேர் மாதிரி நான் ஒருத்தனா இருக்க முயற்சி பண்ணி நான் அங்கே போய் விழலை. கரெக்ட். நான் வித்தியாசமாக ஒன்று முயற்சி பண்ணேன், அது பண்ண திருப்தி எனக்கு இருக்கு அட்லீஸ்ட். இல்லை அது ஒரு மிகப்பெரிய that's what am I interested in. This will be very shocking things which I say right now. Am I interested in acting? Did I always wanted to become an actor? No. Am I interested today to go out there every single day morning and try to perform? No. You know what gives me the high? What? The fact that when a movie is being watched by an audience for the first time, and the places when I heard the script and I got surprised and I got wow, superb, amazing. அதே ரியாக்ஷன் எனக்கு ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு தியேட்டரில் வரும்போது அங்கே கிடைக்கிற ஹை. அந்த ஹை தான் புஷ்ஷஸ் மீ டு டூ ஃபில்ம்ஸ். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஹை வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ரைட்டர் டைரக்டர் சார்ந்த ஒரு ஹை இல்லையா, ஒரு ப்ரொடியூசர் ஹைன்னு சொல்லலாம். இருக்கலாம். அது ஒரு ஆக்டர் ஹையான்னு எனக்கு தெரியல. இல்லை எனக்கு அது தெரியல. இல்லை எனக்கு ஐ ஃபீல் தட் ஆக்டர் இஸ் ஆல்சோ ரெஸ்பான்சிபிள் டு கிவ் அ ஃபில்ம். See, but you would feel that high even if you're not part of that moment, illa? Yeah. It's the oh, correct. You're right. But what end of the day today ஒரு ஹீரோட படம் ஜெயிச்சிச்சு, ஹீரோ பிஸ்னஸ் இவ்வளோ ஹீரோ அதுதானே எண்ட் ஆஃப் த டே சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஃபில்ம் only and I feel a part of the film. So it's a moment in my film that has given you that excitement, that's made you laugh, that's made you roll in the chair. And I feel happy about it because எனக்கு ஓகே நான் யோசித்த ஒரு விஷயம், நான் இப்படி தான் ஆடியன்ஸ் பர்சீவ் பண்ணுவாங்கன்னு ஒரு விஷயம் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அந்த ஹை தான் புஷஸ் மீ டு கோ அவுட் தேர் அண்ட் ஒர்க். அண்ட் அதனுடைய அழகு என்ன அப்படின்னா, அந்த ஹை யூ கேன் கெட் இட் ஓவர் அண்ட் ஓவர் அகேன் செவரல் டைம்ஸ். எஸ் ப்ராபப்ளி ஐ திங்க் இப்போ உங்ககிட்ட பேசும்போது மேபி அது கிரிக்கெட்டராக இருந்ததுனால வருது. அந்த 6 அடிக்கும் போது ஒரு க்ரௌடு கத்துற ஒரு அட்ரினலின் ரஷ், அந்த அட்ரினலின் ரஷ் தான் ப்ராபப்ளி எனக்கு வந்து ஹவ் இன்ட்ரெஸ்டிங் புஷஸ் மீ டு கெட் தட். ஒரு படம் பார்த்துட்டு செம்ம படம் இல்லை, இந்த மூமெண்ட் செம்ம மூமெண்ட், ஒரு சர்ப்ரைஸ், ஒரு லாஃப்டர், ஒரு the tears in your eyes. These are the moments that probably push me to do cinema. நீங்கள் பிஆரோட பேசுனேன்னு சொன்னீங்கல்ல அவரோட இன்டர்வியூவில், அதில் there's one thing that you mentioned, அதுவும் யோசிக்க வச்சது உங்களுடைய மேபி இது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஸ்பிரிட்டில் இருந்தால் வருதோ அப்படின்னு. யூ செட் நான் ஒரு 6-7 வருஷம் பயங்கரமாக முயற்சி பண்ணேன், ஏறாத ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வாசல் கிடையாது, அவ்வளோ முயற்சி பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும் எதுவும் கிடைக்கல. அப்போ தான் ஒரு வெறி வந்துச்சு, இங்கே ஏதாவது ஒன்று பண்ணிடணும், இது உடச்சே ஆகணும், எப்படியாவது இங்கே ஜெயிச்சே ஆகணுன்றது. That's such a classic sportsman's thought, right? Correct. Exactly. No, lot of things. உன்னால முடியாதுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல தான் அந்த ஸ்போர்ட்ஸில் விளையாடுறவங்களுக்கு தான் அந்த வெறி ஒன்று வரும். முடியாதா, ஏன் 10 பால் 50 அடிக்க முடியாதான்னு ட்ரை பண்ணுவோம். Correct. That I think it's inbuilt in me. And sometimes I forget that. And then somebody has to come and tell me உன்னால முடியாது, இன்னும் கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்கேன் நீன்ற மாதிரி. அப்போ உட்காருவேன், என்ன சொல்லிட்டீங்க முடியாதா. I take it very positively. I don't go to prove them that they're wrong. I go to prove myself. ஆமா இல்ல அவங்க சொன்ன முடியாது, நம்மளால ஏன் இந்த விஷயத்த முடியும். That is when I push myself to prove myself that I can do it.
ஆர் இந்த மாதிரி படங்களில் when you play a policeman, you play one in this film also ல, உங்கள் அப்பா போலீஸ்மேனாக இருந்திருக்காங்க அப்படின்றது does it add to the joy of it in some weird way? Because எல்லாருமே இன்னும் சைக்கலாஜிக்கலாக இறங்கி அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு விதத்தில் ஃப்ராய்ட்லாம் சொல்கிறது நம்ம எல்லாருமே ஆண்கள்லாம் அவங்க அப்பா மாதிரி இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அம்மாலாம் பெண்கள்லாம் அந்த மாதிரின்னு சொல்கிறாங்கல்ல. we are constantly living up to the image of our parents and you get to wear the uniform and see yourself as a policeman also, right? See, for me, my father, everybody father hero தான். அது வந்து நான் வந்து ஃபாதரை நீங்கள் பார்த்த சிங்கம் படங்கள்லாம் நான் நேர்லேயே பார்த்துருக்குறேன். ஸோ இமேஜின் என் அப்பா எனக்கு எப்படிப்பட்ட ஒரு ஹீரோ. ரோட்டில் போகிற வழி கேட்டு அடிக்க மாட்டாங்கல்ல, அது மாதிரி பண்ண மாட்டார். ஆனால் நியாயத்துக்காக பயங்கரமாக நிற்பார். தெர் வாஸ் அ டைம் வென் policing was different. Today is different. Trust me, it's completely different. There was a time when policing was very different. And அந்த டைமில் I've seen my dad அந்த அதிரடியான ஒரு யங் காப் சேரும்போது ஒரு வெறி இருக்கும்ல, அந்த மாதிரி இருப்பார். ஹில் சேலஞ்ச் த சிஸ்டம், ஹில் சேலஞ்ச் பீப்புள், ஹில் சேலஞ்ச் பிகஸ்ட் நேம்ஸ் பொலிட்டீஷியன்ஸ். அதெல்லாம் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. 3 வாட்டி சஸ்பெண்ட் ஆனார் ஒரே வருஷத்தில். ஜாயின் பண்ண ஃபர்ஸ்ட் இயரில் 3 வாட்டி சஸ்பெண்ட் ஆனால் யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதுதான் பேட்ஜ் ஆஃப் ஆனர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அப்பா நான் பார்த்து வளர்ந்துருக்கேன். ஸோ ஃபார் மீ ஹி வாஸ் ஆல்வேஸ் லைக் தேட். அண்ட் ப்ராப்ளி வென் ஹி காட் ரிட்டையர்ட் இல்லை, ஐ டென்ட் கோ டு தட் ரிட்டையர்மெண்ட் செரிமனி. I slept. I was so upset. I didn't want to wake up because I don't want to see my dad retire. So imagine what kind of image I have of my dad. Now, getting to wear the uniform. அந்த யூனிஃபார்ம் போடும்போதெல்லாம் என்ன ஒரு எனக்கே வந்து அந்த சினிமாக்காக தான் போடுறோம். ஆனால் போட்ட உடனே அந்த பாடி கீடி ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஒரு கெத்து வந்துடுது. அப்போ தான் யோசிப்பேன். ஃபஸ்ட் டைம் நான் ஆக்சுவலாக பண்ணும்போது அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா எனக்கே இவ்வளோ கெத்து திமிரு வருது, நிஜமாக போடுற உங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்திருக்கும் அப்போது அப்படின்ட்டு. ஸோ ஐ திங்க் த யூனிஃபார்ம் ஹேஸ் சம்திங் டு இட், போலீஸ் யூனிஃபார்ம். அண்ட் ஃபார் மீ எவ்ரி டைம் நான் அது போடும்போது இட்ஸ் லைக் ஐம் ரீலிவிங் மை ஃபாதர்ஸ் லைஃப். அண்ட் அது ரொம்ப ஒரு மாதிரி ஐ திங்க் சர்டன் திங்ஸ் வி கான்ட் எக்ஸ்பிளைன் இன் வேர்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு விஷயம். அந்த யூனிஃபார்ம் போடுறது அக்ராஸ் ஜாப்ஸ் அது ஒரு ரிச்சுவல். எஸ், அது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஏன்ஷியன்டான ஒரு ரிச்சுவல் மாதிரி தானே. இன்னி வரைக்கும் ஜட்ஜ் எல்லாம் அந்த மேல எல்லாம் இப்படி போட்டுக்கிறதெல்லாம் காரணம் என்ன? பிகாஸ் இது சிக்னிஃபைஸ் சம்திங் ரியலி ஏன்ஷியன்ட். எஸ். ஸோ ஃபார் மீ எவ்ரி டைம் ஐ வேர் யூனிஃபார்ம் ஐ ஃபீல் வெரி எக்ஸைட்டட். people tell me அப்பா மாதிரியே younger days you look like your dad who's seen me young. Who's seen my dad young and wear that uniform. So, all that is very exciting. And I'll do more. I'll definitely do more police films in future. That's something like back to home. Sports and police is back to home for me. How do you process the violent parts of the job? படத்தில் பண்ணும்போது ஐ ரிமெம்பர் ராட்சசனில் ஒரு எக்ஸாம்பிள், அப்படி எல்லாத்தையும் வச்சு ஒருத்தர் காலில் அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களையும் கூப்பிட்டுட்டு அந்த லேடி சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் நேரம் அடி அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் யூ கம்யூனிகேட் ஸோ மச் டிஸ்கம்ஃபர்ட் வித் இட். ஒரு பக்கம் இவங்க சொல்கிறத கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம், இன்னொரு பக்கம் ஆனால் சரியில்லையே இது அப்படின்ற குழப்பம். ஸோ ஐ வாண்டட் இது நீங்கள் எப்படி அணுகுறீங்க இந்த மாதிரி இடங்கள்லாம்? அதான் சொல்கிறேன், சர்டன் திங்ஸ் ஆர் வெரி கிரே ஏரியாஸ் ஆஃப் லைஃப். இதில் ரைட்டு ராங்குக்கு பேலன்ஸே உங்களுக்கு தெரியாது. இஃப் ஆக்சுவலி தெர் இஸ் no dark to it, there will not be grey also. There is dark to every white also. So that's why sometimes you have to be in that grey area and just be there and not think what is right, what is wrong. அது white-ஆக காட்டாத வரைக்கும் just do your job. The job asks you to do it. அது வந்து லைஃப்பில் I'm talking about. Now when it comes to cinema, there are certain morala நம்ம யோசிக்க ஆரம்பிச்சோன்னா we can't make cinema. Like I always tell one thing, there is a huge moral responsibility, social responsibility when you make cinema. Because நான் நம்புகிறேன் என்னென்னா, சினிமா நிறைய பேரோட மைண்டை வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். நிறைய பேரோட மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதுதான் நான் நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவங்கள ராங்காக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. ரைட் நம்ம காட்டுறோமோ இல்லையோ, லெட்ஸ் நாட் என்கரேஜ் தெம் டு திங்க் த ராங் சைட் ஆஃப் இட். அந்த கிரே வரி கூட ஓகேன்றேன் நான். கிரேக்கு அப்புறம் வி செகண்ட் செய்யணும், கிரே இல்லை ஒயிட் இருக்குது. ஸோ அவங்களோட பேலன்ஸ் அதுக்குள்ளே தான் இருக்கும். அந்த டார்க்கர் சைடு ரைட்டு நீங்கள் போங்க இதை பண்ணுங்கன்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாதுங்கிற நான் நினைக்கிறேன். தட்ஸ் வை மை ஃபில்ம்ஸ் வில் ஹேவ் தட் டு அன் எக்ஸ்டென்ட் ஒன்லி அண்ட் தென் யூ ஜஸ்ட் டெல் யூ நோ திஸ் இஸ் நாட் இட். ஏன்னா இப்போ ஒரு சினிமாவில் நம்ம காட்டும்போது இல்லை பிடிச்சி முட்டி தட்டுறது வந்து ஒரு உன்னதமான குணம் அப்படின்னு நம்ம காட்டுறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? அப்படி பார்ப்பீங்களா? See,
லா அப்படிங்கிறது யோசிக்கும் போது இட் இஸ் அ வெரி வைட் ஆஸ்பெக்ட். யூனோ வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அக்கார்டிங் டு லா வந்துடும் இப்போது. அண்ட் வாட் ஆர் த அதர் சோர்சஸ் ஆஃப் ஆர் அதர் வேஸ் டு பனிஷ் அ ராங் டூவர், அதுவும் வந்துடும் அதுக்குள்ளே. ஸோ நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. சிஸ்டம், நம்ம சிஸ்டம் சம்டைம்ஸ் தப்பு பண்ணுறவங்க தண்டிக்குதா? எல்லா தப்பு பண்ணுறவங்க தண்டிக்குதா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. இல்லை, கண்டிப்பாக சிஸ்டமில் லூப் ஹோல்ஸ் இருக்குது. அப்போது எது ரைட்டு? லூப் ஹோல்ஸில் சிஸ்டம் இருக்குது. ஓகே, உங்கள் வழிக்கே வர. ஸோ எல்லா லூப் ஹோல்ஸ் இருக்கும்போது தப்பு பண்ணுறவங்க தண்டிக்கணுங்கிறது ஆக்சுவல் கரெக்டாக இல்லையா? தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் சமுதாயம் ஓடுது. இதுதான் ஹியூமன் நேச்சர், இதுதான் ஹியூமனிட்டி. தப்பு பண்ணுறோம் தண்டிக்கணும்னு. அப்போ தண்டனை கிடைக்கணும்ல. இப்போ சிஸ்டம் கொடுக்கலன்னா யார் கொடுக்கணும்? அப்போ சம்திங் ஹேஸ் டு ஹேப்பன். ஸோ தட் இஸ் வேர் திஸ் ஏரியாஸ் ஆர் ஆல் வெரி, இது பேசிட்டே போகலாம். இது வந்து அந்த ஈக்குவாலிட்டி மாதிரி தான், புரியுது, பேசிட்டே போகலாம். இல்லை மேபி அந்த ஒரு சீனில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணது போலீஸ் ரோல்ஸ் அப்படின்னும் போது நமக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல. நம்ம சினிமா எதையெல்லாம் நியாயப்படுத்தி காமிச்சிருக்கு, இதுதான் சரி அப்படின்ற மாதிரி ஒன்று முன் வச்சு ஒன்று சொல்லியிருக்குல்ல. அண்ட் அது நிஜ வாழ்க்கையில் எப்படி இயங்குது, யார் இருக்கிறதுலே பாதிக்கப்படுறவங்க, யார் முட்டியை பேக்கப்படுது, யார் முட்டியெல்லாம் காப்பாற்றப்படுது, இதெல்லாம் பற்றி யோசிக்கும் போது தான் இந்த சினிமா பவர்னு இருக்கும்போது நம்ம பேச வேண்டியதாக சினிமா. அதான் சொல்கிறேன், சினிமாவில் லிபர்ட்டி இருக்குது. சம்டைம்ஸ் வி நீட் டு டேக் தட் லிபர்ட்டி, பர்ஃபார்ம் அண்ட் மூவ் ஆன். பட் சம்டைம்ஸ் எத்திக்கலி நமக்கு அடிக்கும். இது என்ன இருந்தாலும் நான் பண்ண மாட்டேன், இது ராங். ஃபார் மை பிரின்சிபல்ஸை தாண்டி என் பிரின்சிபல்ஸ் சொசைட்டி இதை பார்க்குற விதத்தில் ஒரு பிரின்சிபல் வரும். அவங்களுக்கு நான் இதுதான் ரைட் பிரின்சிபல்னு சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை நான் பண்ண மாட்டேன். தட் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட் மை கிரவுண்ட். அங்கே நான் நின்றுடுவேன். ஓகே, கொஞ்சம் அங்கேருந்து ஜிப்ரான் பக்கம் போவோம். அவருடைய மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சது ராட்சசனில். ஈஸிலி ஒன் ஆஃப் த ஹீரோஸ் ஆஃப் த ஃபில்ம் ஃபார் ஷுர். அண்ட் அவருடைய ஐ எம் வெரி எக்ஸைட்டட் தட் ஆரியனில் ஹீ இஸ் ஆல்சோ ஆன் திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஒரு கம்போசராக what do you love about his work? See, ஜிப்ரான் சார் நடிப்பார் வரல. ஜிப்ரான் சாரோட மியூசிக் வந்து ஐ திங்க் கேவ் லைஃப் டு த ராட்சசன் மூவி. And why I wanted to collaborate with him again is because, see, like we spoke during the start of the interview that நம்ம வந்து ராட்சசனை தாண்டி ஏதோ ஒன்று பண்ணணும், அது பண்ணுறது கஷ்டம். ஸோ ராட்சசன் ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணணும். அந்த எதுவுமே ராட்சசனில் இருக்கிற சில ஃபார்முலாஸ் இதில் வரவே கூடாது அப்படின்லாம் யோசிக்கும்போது யூ ஹாவ் டூ ஆப்ஷன்ஸ். ஐதர் நீங்கள் வேறு யாருக்கூடாவது போகலாம் டு கிவ் சம்திங் டிஃப்ரெண்ட், ஆர் அவங்க கூடயே போயிடலாம். ஏன்னா அவங்க ஒன்று பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போது தே வில் ட்ரை டு டூ கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தேட். ஸோ நான் ஜிப்ரான் சார்கிட்ட போகும்போது இந்த மாதிரி படம்லாம் முடிச்சுட்டு தான் போனோம் அவர்கிட்ட. படம்லாம் முடிச்சுட்டு அவர் படம் பார்த்துட்டு, சார் நீங்கள் கம்போஸ் பண்ணணும் ஆரியன், எஸ் படம் நீங்கள் கம்போஸ் பண்ணணும்னு சொல்லும்போது அவர் பார்த்துட்டு இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட், வெரி யூனிக் சார், உங்களுக்கு ராட்சசன் மாதிரி தோணுதா? கிடையவே கிடையாதுன்னாரு. அதனால தான் சார் உங்ககிட்ட வந்திருக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு கம்போஸ் சம்திங் வெரி யூனிக், வெரி டிஃப்ரெண்ட் ஃபார் திஸ், பட் லெட்ஸ் கிவ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் விச் இஸ் நியூ அண்ட் ஃப்ரெஷ். ஸோ சேம் எடிட்டர் சான் லோகேஷ், right from start he was the editor. So I told him my aim is this, you also come on board, whatever you did for Ratchasan, look at this differently, because this is not Ratchasan, so we have to present it differently. So that's why I got the same technicians, and both of them have done a brilliant job, because it's a very edit based film also, and composing for this is very very difficult. Why na ஒரே டைம்ல 5 விஷயத்தோட எடிட் நடக்கும். அங்கே என்ன நடக்குது, இங்கே நடக்குது, நான் என்ன பேசுகிறேன், அப்படி மக்கள் என்ன சொல்கிறாங்க. So it's all interconnected. So you cannot hold on to one music for too long. ஒரு இமோஷனல் சீக்வன்ஸ் வருதுன்னா நீங்கள் அந்த ஹோல் சீக்வன்ஸை ஒரு இமோஷனாக ட்ரீட் பண்ணலாம். இங்கே வந்து அது கிடையாது. எடிட் பேட்டர்னே ரொம்ப 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 ட்ரிக்கி பேட்டர்ன் இது. ஸோ தட் எடிட் பேட்டர்ன் வாஸ் வெரி டிஃபிகல்ட், அண்ட் கம்போசிங் ஃபார் தட் எடிட் பேட்டர்ன் இஸ் வெரி சேலஞ்சிங். வி ஆர் ஸ்டில் அண்டர், இப்போ கம்போசிங் தான் போயிட்டுருக்கு இப்போது. ஸோ எவ்ரிடே வி ஆர் ஃபைண்டிங் நியூ சேலஞ்சஸ் டு கம்போஸ். வி ஆர் ஆல்மோஸ்ட் டன். Another 2-3 days we'll be done with the composing and everything, but it's come out really well. I think he's used some unique sounds for this, and like I said, it's a very ஒரு மாதிரி உங்கள் தாட்ஸை வந்து கண்டினியூஸாக யோசிக்க வச்சுட்டே இருக்கிற ஒரு படமாக இருக்கும். Yeah, it will make you feel, okay, what next? You suddenly start getting into the investigation mode of me. Super. With me, with my character.
லைக் ஓகே என்ன எப்படி இது இல்லையே அப்படின்னு யூ ஸ்டார்ட் திங்கிங் தட். ஸோ த மியூசிக் அண்ட் த எடிட் ஹேஸ் பீன் designed in this way where you are continuously in this thought process. We don't let you divert even makes you an active part of the film. Active part of the film. Yes. So adu vandu it was very challenging, and I think we have or 5-6 people have seen the movie in the rough stages itself. All of them have given me the same opinion. So I am very confident, and these 5-6 people watched the movie individually and from different sectors of the society. So எனக்கு when the unanimous இது ஒரு ஆக்டிவிட்டியாவே ஜெனரலா நீங்க பண்றது. I am doing it. அப்படியே. ஆமா. So I was doing it before when I started actively in producing films. Now, like I said, last 2.5 years I have been with Amir sir. He made me sit in his films, what he's producing. He made me an active part of the whole production process and screenings and feedback shows. So இது எல்லாமே நான் உட்கார்ந்து editing இதெல்லாம் நான் உட்கார்ந்துருக்கிறேன். So for me, the learning that I got from this man in the last 2.5 years is something like gold for me. So now I have started applying them even more to my films. I started believing that this is the right way. And இது ஒரு ட்ரஸ்ட் குரூப் மாதிரியா இல்ல these are random? இல்ல ட்ரஸ்ட் குரூப்பே கிடையாது. ரேண்டமும் இருக்கும், ட்ரஸ்ட் குரூப்பும் இருக்கும், ரிவ்யூவர் குரூப்பும் இருக்கும், and சினிமா டைரக்டர்ஸும் இருப்பாங்க, இதில் ஜென்ரல் ஆடியன்ஸஸும் இருக்கும். And இது டோட்டலாக ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தருது. Yes, it's definitely giving. See, like I said, you will be able to find out ஒரு இன்டென்ஷன் இருக்குங்க ஃபில்முக்கு. அந்த இன்டென்ஷன் வந்து நீங்கள் 4 hours இருக்கும். 4 hours நீங்கள் 2.5 hours அதே இன்டென்ஷன் மெயின்டைன் பண்ணணும். யூ வில் மிஸ் அவுட் ஆன் ஆக்சுவல் திங்ஸ் விச் யூ திங்க் ஆர் ஆக்சுவலி நாட் கன்வேயிங் எனி திங். ஸோ யூ வில் ட்ரிம் அவுட் தோஸ். பட் ஒரு ஆடியன்ஸ் படம் பார்க்கும்போது தான் உங்களுக்கு தோணும் அது வந்து கரெக்டாக இல்லை நான் ட்ரிம் பண்ணது ராங்கான்னு. இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஐ திங்க் இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். A bad film can never be made good, but a good film can be made better. Excellent. Okay. Towards the end of the conversation, konjam personal spaces pola nenichen. Sure. I saw one photo of yours in the gym, I think. Right, with the song also. From one kutti clip photo la. Apart from physicality, regular aga, what does going to the gymnasium bring you? Physicality, of course. What is going to the gym? பீயிங் ரெகுலர். அதுதானே நிறைய பேர் வாழ்க்கையில் அது பிரச்சனையாக இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அப்படி தான். சில வாரம் போவாங்க, உங்களுக்கு தொழில் அது வேறு விஷயம். பட் அதையும் தாண்டி இது எல்லாருக்குமே பயன்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த உடலையும் தாண்டி அது என்ன தருதுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு? ஃபார் மீ மென்டல் ஸ்ட்ரென்த் தான். லைக் ஐ செட், ஐ யூஸ் டு ஒர்க் அவுட் ஆன் அண்ட் ஆஃப் முன்னாடி கூட. பட் த கேரக்டர்ஸ் தட் ஐ பிளேட் இனிஷியலி இன் மை கரியர், ஆல்வேஸ் த டைரக்டர்ஸ் டோல்ட் மீ நாட் டு ஹிட் த ஜிம். Because they don't want even கொஞ்சம் அந்த ஒரு கொஞ்சம் சிசல்டா கூட வரக்கூடாது, டிசைன்டா இருக்க தேவையில்ல, கிளியரா இருந்தாங்க. ஸோ நானும் வந்து அது சரி ஓகே ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் பிரச்சனை என்னன்னா, நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வர்றவன். 15 வருஷம் கிரிக்கெட் ஆடிருக்கேன். 10-12 வருஷம் கிரிக்கெட் ஆடி. ஐ எம் டாக்கிங் அபவுட் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட். அது தவிர்த்து ஒரு 3 வருஷம் ஜாலியெல்லாம் ஆடிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி ப்ரொஃபஷனலாக குதிக்கிறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 15 years I played cricket. So my body was used to burning out a lot of calories, and நான் நல்லா சாப்பிடுவேன். ஸோ அந்த பேலன்ஸ் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. சாப்பிட்றது வந்து ஜாஸ்தியாகவே இருந்தது. அண்ட் இட் வாஸ் நாட் புட்டிங் ஆன் எனி திங் டு மை பாடி, பிகாஸ் அந்த கேலரி பர்ன் பயங்கர ஹெவி. ஸோ நான் வந்து கிரிக்கெட் ஸ்டாப் பண்ணி சினிமா முயற்சி ஸ்டார்ட் பண்ணும்போது கிட்டக்கிட்டு ஃபஸ்ட்டு வெயிட் போட ஆரம்பித்தேன். ஏன்னா கேலரி பேர்னே கிடையாது. அப்போது தான் ரியலைஸ் என் சாப்பிட்ற லெவல் வந்து அப்படியே தான் இருக்குது, பட் மை கேலரி பர்ன் இஸ் வெரி லெஸ். ஸோ அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஐ டிசைடட் இல்லை நான் ரெகுலராக ஜிம் போக ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட் ரீசன் வாஸ் தட். ஸோ வென் ஐ வென்ட் டு த ஜிம், ஐ டிட் ரெகுலர் ஒர்க் அவுட்ஸ் அண்ட் ஆல் தட், ஐ வாஸ் ஃபீலிங் பெட்டர். அண்ட் ஆப்வியஸ்லி லிட்டில் பிட் ஆஃப் டயட் ஆல்சோ ஹியர் அண்ட் தேர். தென் கேம் அ டைம் வென் த கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் ஐ ஸ்டார்டட் ஆஃப் வித், ஒரு வெனிலா கபடி கூட ஜிம்மே போகல, ஒன்லி ரன்னிங் பண்ணேன். ஃபுல் படத்தில் ஜிம் தொடவே இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா துரோகின்னு ஒரு படம் பண்ணேன், அங்கே நல்லா ஜிம் பண்ணி உடம்பு ஏற்றினேன். அந்த படம் சுத்தமாக போகல. ஓகே, தென் அகெயின் ஐ கெட் அ குலினரி கூட்டம், விச் ஃபில்ம்ஸ் டோன்ட் ரெக்வயர் யூ டு எக்ஸ்டென்சிவ்லி புஷ் த ஐயன். என்னதான் வெளியிலேருந்து அவர் சினிமாவில் இருக்கணுன்றதுக்காக ஜிம் போகிறாருன்னு சொன்னாலும் அது உண்மை இல்லை. நிறைய படங்கள் இன்ஃபேக்ட் போக வேணாம்னு தான் சொல்லுவாங்க. ஆமாம், என்னுடைய டைரக்டர் இப்போ கூட கட்டாவுசி டைரக்டர் வந்து ஜிம் காலையில் என்ன சார் ஜிம்மா, ஆமாம் ஏன் சார் ஜிம் போகிறீங்கன்னு கேட்குறாரு. ஸோ இப்போ கூட டைரக்டர்ஸ் அப்படி தான் இருக்காங்க. பட் வாட் ஐ ரியலைஸ் இஸ்
gym gives me happiness that I'll tell you from where I understood it. When I lost my first marriage, I mean, I got divorced, my dad retired at the same moment. I got injured during garden. And then COVID came. So even today, my left hand shivers because of that injury in garden, which never was put in the movie at all, and the fight. அந்த ஃபைட்டில் தான் எனக்கு இன்ஜுரி ஆச்சு. எதுக்கு தான் எதுன்றது. ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஷிவரிங் இருக்குது, இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. Sorry to hear. Yeah, and I realized that time when I was very low, I put on 16 kgs weight and I was literally mind gali. அந்த டைமில் ஏதோ ஒன்று I need to do to bring myself back up so that, you know, I don't succumb to... I started drinking a little lot more. I'm a weekend drinker. I started drinking a lot more. Everything started hitting me. அங்கே தான் I started this journey of actual இனிமே என்ன ஆனாலும் சரி நான் ஜிம் போவேன் பார்த்துக்கலாங்கிறது அங்கே தான் நான் ஆரம்பித்தேன். அங்கேருந்து இன் 6 months டைம் ஐ காட் 6 pack. ஏன்னா வை 6 packன்னு சொல்லிடுறேன், நாட் பிகாஸ் ஆஃப் பாப் கல்ச்சர் அட்ராக்ஷன், அதுக்காக இல்லை. எனக்கு என் மைண்ட் ரீதியாக ஆல்வேஸ் ஐ யூஸ் டு திங்க் என்னால் 6 pack லைஃப்பில் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா ஐ லவ் ஃபுட். என்னால் டிசிப்ளின்டாகவும் டெடிக்கேட்டடாக ஃபுட்டு விஷயத்தில் இருக்கவே முடியாதுன்னு எனக்கு பிகினிங்லேருந்து ஒரு திங்கிங் இருந்தது. அந்த விஷயத்தை நான் பண்ணிட்டேன்னா I am going to achieve something which I thought I could never do. Impossible. When I'm at my lowest in life. So if I'm able to do this journey, I can do anything in life. And ஒரு thought. I told my trainer, that's when luckily I met my trainer Hari. I told him, and he's one of the best friends of mine till today, and he'll always be, because of the motivation he gave me at that time. And he told me December 31st date ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அங்கேருந்து ரிவர்ஸ் 6 months இருந்தது எங்ககிட்ட. 6th month முடியும் போது 31st அன்னைக்கு நான் 6 pack ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும்னு டிசைட் பண்ணி ஆரம்பித்தோம். அண்ட் we did that. So that journey gave me a lot of confidence. Now COVID hit. I was working out so regularly during COVID also. Then 6 months down the line, for what are we working out in தோண ஆரம்பிச்சது, because shoots haven't started, nothing. ஒரு 1.5 மாதம் விட்டேன். திருப்பி வந்து எஃப்ஐஆர் படத்தோட அகெயின் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போது டக்குன்னு 30 days ஷூட்டு. ஸோ அகெயின் 30 days I have to again get back my body. I did that again. Then I completed that movie. அப்படியே கட்டா குஸ்தி கண்டினியூ பண்ணேன், ரெகுலர் பண்ணிட்டு இருந்தேன். தென் கேம் டு லால் சலாம் அண்ட் ராம்ஸ் ஃபில்ம். Both of them told me, don't go next to the gym at all. So அந்த ஒரு வருஷம் I again didn't hit the gym at all. In fact, I have a gym in my own office. மேலே ஃபுல் ஜிம் செட்டப் இருக்குது. ஆசையோட பார்த்துட்டு வெளியே வரணும். ஸோ அந்த 1.5 வருஷம் நான் ஒர்க் அவுட்டே பண்ணல. அண்ட் அகெயின் ஐ வெண்ட் லோ. அண்ட் தென் அகெயின் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங் அவுட் ஃபார் ஆரியன். அண்ட் எனக்கு தாட்ஸ்லாம் பயங்கர பாசிட்டிவாக வர ஆரம்பிச்சது. ஸோ மை லேர்னிங் இஸ், whenever I'm going to the gym, I'm so positive. Any problem, I face it with so much of positivity. I'm ready, I'm ready to face it. The moment I'm not going to gym, my thought process goes negative. அது ஏன்னு எனக்கு புரியல. மேபி ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருக்கிறதுனாலயா இல்லை, I feel fresh when I go to a gym. So I think this affects on your body also, the endorphins, all of that. Yeah, so probably that chemical release in my body is actually making me happier. Now I realized and decided, okay, director என்ன ஜிம் வேணாம், அவ்வளோதானே. நான் ஜிம் பண்ணல, லைட் வெயிட்ஸ் பண்ணுவேன். ஓகே, உங்களுக்கு என்ன பாடி லாங்குவேஜ் ஏதாவது பிரச்சனை இருக்கக்கூடாது. ரிப்டாக வேணாமா? நான் கண்டிப்பாக வேணாம். லூஸ் ஷர்ட்டை போட்டுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா லெட்ஸ் புட் அ லூஸ் ஷர்ட். அன்லெஸ் ஐ எம் 200% கன்வின்ஸ் தட் அந்த சின்னதாக கூட இந்த கேரக்டருக்கு தெரியக்கூடாது. வறுமையில் இருக்கிற ஒருத்தன் அப்படின்ட்டு அப்படியே நின்னா அது ராங். ஆனால் இஃப் யூ ட்ரை டு டெல், பிகாஸ் ஐ ஹேட் அ கான்வர்சேஷன் வித் கட்டாவுசி டைரக்டர். I play a father in this movie, 7-year-old father. That's the character. So he said, sir, எப்படி அப்போ உடம்பு? ஏன் இப்போ என் பையன் 7 வயசு, எனக்கு உடம்பு இல்லையான்னு கேட்டேன். அது ஏன் நீங்கள் டைப் காஸ்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஏதாவது பிரச்சனை வருதா? அப்படி ஓரமாக உட்காந்து டிவி பார்க்குறவங்க. ஆமாம், ஏன் அப்படி அப்பானா இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? I said, அது எனக்கு பிடிக்கல. Any other reason you say, I will agree. இந்த ரீசன் எனக்கு பிடிக்கலன்னு. So, you know, unless I get convinced, I don't want to do it. But yeah, for Ram's film, definitely I had to not go to the gym. அது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. அண்ட்
I have done justice to it. ஓரளவுக்கு பண்ணிட்டேன். But for me, gym, I think, gives me that, that mental balance. And I still am not too much on diet. One day I will be செம்ம டயட்டு, இன்னொரு நாள் செம்ம கட்டிட்டு இருப்பேன், இன்னொரு நாள் வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பேன். ஸோ ஐ எம் தட் எக்ஸ்ட்ரீம் பர்சன் இன் டயட். இல்லை, ஐ திங்க் எக்ஸ்ட்ரீம்ன்றது ஃபுல்லாகவே இது தான் அப்படின்ற வாழற ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அது நிறைய பேருக்கு சஸ்டைனபிளாக இருக்க மாட்டேங்குது. சுத்தமாக நான் வந்து அபேண்டன் பண்ணிடுறேன் எல்லாத்தையுமே அப்படின்றது ஒரு வாரம் 2 வாரம் பண்ண முடியுது. அதுக்கப்புறமா இன்வேரியபிளி அது அந்த கதவு திறந்த உடனே முழுசாக திறந்துட்டு அந்த பக்கம் போயிடுது. இன்ஃபேக்ட் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். ஸோ வென் யூ ஆர் ஃபீலிங் தட் லோ அண்ட் மிசரபிள் அண்ட் டிப்ரெஸ்ட் அண்ட் ஆல் தட், அதுலேருந்து எப்படி வெளியே வந்தீங்கன்னா அதுக்கான பதில் ஆல்ரெடி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். Also, I think it's the sports person in me and my family. I'm a very family-oriented person. So my family is very united and very bonded. So they will make sure that I don't deviate. And today when I see the responsibilities I have, there are 5 productions going on. My brother is coming into movies. My dad's retired. என்னோட பிரதர் ருத்ரா இஸ் மை கசின். ஸோ அவங்களோட என்டையர் ஃபேமிலி, his parents are old. So everybody's well-being is dependent on me. So today, that is one element that makes me not to divert at all. I know my focus. I have my off days. என்னடா இது அப்படிலாம் தோணும், பேசாமல் சினிமா விட்டுறலான்னு சொல்லி நேற்று கூட நான் ஒரு 10 வாட்டி பேசியிருப்பேன். எதுக்கு இந்த ஓட்டம், எதுக்கு இந்த ரேஸ் எதுக்குன்றேன். பிகாஸ் சினிமா புட்ஸ் யூ இன்டு a ரேஸ். ஆமாம், கரெக்டாக. Even if you don't want to be racing, அப்பப்போ உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும். அண்ட் உங்களால் நீங்கள் இப்போ ஆரம்பிச்சிங்களே, அதுக்கப்புறம் ஆரம்பிச்சவங்க இப்படி ஆயிட்டாங்களே, நீங்கள் என்ன இப்படி ஆளி, அதுக்கான அர்த்தம் அப்படி இப்படின்னு போகும். ஒரு ரேஸில் உங்களை தள்ளி விட்டுரும். அந்த ரேஸை நானும் அப்படி எடுப்பேன். அப்புறம் யோசிப்பேன், என்ன ரேஸ் இது, எதுக்கு இந்த ரேஸு, இந்த ரேஸுக்கு அப்புறம் என்ன கிடைக்க போகுது. We all are going to live a life and one day perish. So for who am I running? The race. I want to run, but not the race. Then I tell myself, no, listen, relax. You don't need to run the race. You don't need to be a part of the herd. You can be different. You can live your life. That is more important. So I think it's the family also around me that tells me, you know what, this is life. You should be focused. This is what we as a family are. இல்லை, அந்த ரேஸே அதுக்காகத்தானே, வாழறதுக்கு தானே. Correct. So why are we stopping to living and question அடிக்கும். So now I'm very clear. I want to live my life first. In that, I want to come up and run in cinema, but not the race of cinema. I'm very clear. Fantastic. If I did not have another question to ask you, this would be a great place to end this conversation. ஆனால் ஐம் வெரி டெம்டட், பிகாஸ் அதுக்கு ஒரு யூட்டிலிட்டி இருக்குன்னு தோணுது. நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபாதர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிறதுனால ஐ லவ்ட் ஹவு ஓப்பன்லி யூ ஷேர் தட் ஒரு IVF ஜேர்னி ஒன்று இருந்துச்சு, அது வழியாகத்தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இன்றைய தேதிக்கு அது வழியாக போகிறவங்களும் அதை பற்றி ஓப்பனாக பேசிக்கிறது கிடையாது இல்லையா. ஆல்மோஸ்ட் அது ஒரு பெரிய டபுவாக பார்க்கப்படுதா, இல்லை அதை வச்சு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வருமா என்ன ஏதுன்ட்டு. டாக் டு மீ அபவுட் பீயிங் ஜஸ்ட் வெரி ஓப்பன் அபவுட் இட் அண்ட் வை யூ திங்க் இன்னும் நிறைய பேர் அதை பொறுத்து ஓப்பன். ஏன்னா அந்த கிளினிக்லாம் பார்த்தோம்னா தெரிச்சுக்கிட்டு இருக்கு, ஆனால் பேசினா ஒருத்தன் பேச மாட்டேங்கிறான். அங்கே போனால் கும்பலாக எல்லா பக்கத்துலேயும் நிற்குது. இருந்தும் ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மாதிரி எல்லாம் மூடி மறைச்சு இருக்கிறதுக்கான அதை பொறுத்து கேட்கலாம்னு நினச்சேன். See, I think today we are in a society which is very polluted from a lot of angles, whether it is food, whether it is the lifestyle that we're living, whether it's the speed of life that we're running at, whether it's the technology around us. இது எல்லாமே ஒரு indirect pollution to the human body, mind, soul. And these all are affecting us indirectly in the long run, knowingly or unknowingly. And we are a part of this chaos. And when this happens, obviously with age, I'm 40 plus, Jwala was 40 plus when we were trying to have a child. And it wasn't happening. So she almost gave up. After multiple IVF cycles, she gave up. So then when we did a multiple tests and all that, we figured out what is wrong with who and everything. And she's like, வேணா எனக்கு குழந்தையே வேணாங்க ஒரு மூடுக்கு வந்துட்டாங்க. I said, no, you can't give up. You only told me we are sports people. How can we give up in life? Now, why are you giving up on it? So I pushed her. ஏன்னா அவங்க இது சொன்னாங்க என்கிட்ட when I had my divorce and when I had my injury. And she told me this exact line.
you're giving up so easily, you're a sports person. நைஸ் பவர்ஃபுல் லைன். So I said, you're doing the same now. No, அவ கொஞ்சம் jerk ஆயிட்டா. I said, don't give up. Let's try. It's okay. It's your body. It's not in your control. Though you are a sports person, you've played your entire life. You've lived healthy habits. You've had healthy habits. You've tried to be away from the normal society routines. You've tried to have a routine for yourself for sports. In spite of that, this is happening. இல்ல அது அதான். So it's okay. Don't stress out. First stress பண்றது கம்மி பண்ணு. இது பண்ணனா ஸ்ட்ரெஸ் நீ பண்ணவே நடக்காது எதுமே. So then that journey was that. And why we spoke about this, Jwala is a very outspoken person. Even now she donated breast milk. Actually, she didn't want to put it out. Somebody came, she donated the breast, and I also didn't know she's donating breast milk. And she tells me, you know what, I donated so many liters of breast milk. I said, oh, breast milk donate பண்ணுவாங்க, அது எனக்கே தெரியல. And I'm like, oh, it's a learning to me also. Then she said, a lot of women, they're not able to feed their babies when they're born. Malnutrition irukadanaala, so a lot of sufferings are there. So I just wanted to do something good because God gave me my baby as a gift. And I want to make sure that because of this baby, other babies are fed. So it was such a big thing. Okay, great, okay, cool. Then that became a news slowly, and then it became very big, and everybody asked me, how did you allow? Allow, எனக்கு தெரியவே தெரியாது. So we are that kind of a couple which who feel, like I said again, certain things have to be spoken. There is nothing wrong. மூடி மறைச்சி வைக்கிறது இது கிடையவே கிடையாது. இன்னொன்று உண்மையை பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் திருப்பி பொய் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் பொய் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது மூடி மறைச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு இடத்துல யூ வில் ஹேவ் டு ரீகலெக்ட். நான் அன்னைக்கு இதே பற்றி அந்த இடத்துல என்ன பேசுனேன்னு இதுதான் பேசியிருக்கிறேன். ஸோ ஹியர் யூ வில் ஹேவ் டு. அதுவும் நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் அவ்வளோ ஸ்பேஸ் இல்லை. ஸோ மீ அண்ட் ஜுவாலா வெரி கிளியர் ரைட் ஃப்ரம் பிகினிங். வாட் எவர் இட் இஸ், லெட்ஸ் புட் இட் அவுட் இன் த ஓப்பன். இஃப் 4 people are able to draw an inspiration also out of this and do something about their lives, it's good. இல்லை நம்ம ஹீரோஸ்னா என்ன, ஹீரோஸ்னா இது நடக்கவே நடக்காத ஹீரோஸ் கிடையாது. ஹீரோனா அடிப்பட்டு திருப்பி ஏச்சு நின்னாலும் அவன் தான் ஹீரோ. ஸோ அடியே படக்கூடாது, நான் எல்லாமே பர்ஃபெக்ட், நான் கெத்து, அவன் ஹீரோவே கிடையாது. ஸோ அடிப்பட்டாலும் ஏச்சு நிற்கணும், அது எப்படி அடிப்பட்டாலும் பரவாயில்லைங்கிற நினைக்கிறவன் நானும் ஜுவாலாம். ஸோ we tell our experiences. I believe in sharing my experiences. Why I'll tell you? Because sometimes I feel in life, what if this person actually shared his experience to me? I would have been better at approaching things. And எனக்கு அது தமிழ் சினிமாவில் பெருசாக நடக்கலை, உண்மையாக சொல்லிடுறேன். We look up to some heroes, right? When I go next to them and I ask them something, there will be a dead silence. And they will only blurt out 1 or 2 very small, minimal things, which will not give you any idea. கொஞ்சம் வாய் திறந்து சொன்னாதான் என்ன அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஜேர்னியை பற்றி நம்மக்கிட்ட கொஞ்சம் பேசி, இல்லை சினிமா பற்றி கொஞ்சம் பேசி, இல்லை ஒரு மனுஷனா வாட் தே ஃபேஸ்ன்னு கொஞ்சம் பேசினாங்கன்னா, நம்ம ஹீரோஸை நம்ம ஒன்று பார்த்தோம்ல, அங்கேருந்து ஒன்று லேர்னிங் கிடச்சிட்டு நான் ஒன்று பண்ணோம் இல்லை. திஸ் இஸ் வாட் ஐ மிஸ்ட் இன் மை கரியர் ஃபார் மெனி இயர்ஸ். நாங்கள் பட்டு கற்றுக்கிட்டோம்ல, நீங்கள் அவ்வளோ சுலபமாக கற்றுக்கிட்டா எப்படி? அந்த ஒரு டெண்டன்சி ஐ ஃபெல்ட் வென் எவர் ஐ அப்ரோச் எனிபடி ஹியர், நோபடி இஸ் வில்லிங் டு share and nobody is willing to give out their experiences. I felt that I should do it. If I can do it, if I have the mic, if I have the stage, if I have the place, I should do it. It's my responsibility to do it. avladha na try pannit iruken. Even Jwala is just the same. Vishnu, great. Continue doing it because I certainly enjoyed this conversation a lot. Same here. And I am glad that நீங்க புஷ் பண்ணப்பட்டீங்கன்னு சொன்னீங்க, இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தள்ளப்பட்டீங்க, இன்னும் நிறைய ஓப்பனாக போய் பேசு அப்படின்னு சொல்கிறது உங்கள் மனைவி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் ஷீ இஸ் டெஃபினெட்லி ரைட். அண்ட் மே யூ கண்டினியூ டூயிங் திஸ் அண்ட் மே ஆல் யுவர் ஃபிலிம்ஸ் டூ வெல் அஸ் வெல். தேங்க் யூ. அண்ட் தென் ஐ மெட் Amir sir. ஆமாம். And then I see a man who was ready to share every single detail of his life with me, every single journey of his films with me. The problems he faced in those journeys. What is marketing? I asked him. He told me so much about marketing. I learned so much from him. So for me, in the last 2 years, I'm a very changed actor, producer, man, human, husband, son, is because of the experiences I've had and the people I've met, and one among them is Amir Khan. நினச்சி பாருங்க, நீங்கள் சில இவங்க கிட்டலாம் ஹீரோஸ் கிட்டலாம் போனேன் பேசினேன், அவங்க பதிலே சொல்லலன்னு சொன்னீங்க.
மேபி உங்களுக்கு வேற ஒருத்தர்கிட்டேருந்து இதெல்லாம் கிடைக்கணும்னு இருக்கோ என்னவோ இல்லை? Exactly. So I draw inspiration from what I learned from him. And I believe that he just told me one thing. I asked him, sir, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ரூட் எடுக்கிறேன், இந்த டிஃப்ரெண்ட் ரூட் என்னை எங்கே கொண்டு போய் விடுவோன்னு எனக்கு தெரில, ஒருவேளை நான் காணாமல் போயிடுவேன் இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு. ஏன்னா சவுத் சினிமாவில் வந்து மேக்ஸிமம் ரொம்ப வருஷம் சஸ்டெயின் ஆனவங்க எல்லாருமே வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறவங்க வந்து கமல் சார் கண்டிப்பாக நான் சொல்லுவேன் சார். அதுக்கப்புறம் மம்முட்டி சார் வந்து நிறைய வித்தியாசமான படங்கள் பண்ணுறாரு. அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரீஸில் சவுத்தில் மேக்ஸிமம் ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ ஆக்ஷனுக்கு தான் ஃப்யூச்சர், ஆக்ஷன் தான் லாங் லாஸ்டிங்கிற ஒரு தாட் நம்ம எல்லாருக்கும், எனக்கு இன்ஃபேக்ட் பார்க்கும்போது அனலைஸ் பண்ணும்போது தோணுது சார். அண்ட் ஐ எம் ஸ்கேர்ட் தட் நான் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுனால வந்து ஐ மைட் கோ எக்ஸ்டிங்க்ட் இன் சம் இயர்ஸ் அப்படின்னு. அப்போ he said, why do you think that? Why can't you be the first person to break that அப்படின்னாரு. So you know that dialogue from him hit me very hard. And he said there is no route to there's no defined route to success. We are three Khans. All three are different. All three are superstars. All three are different. All three have different body language, acting, choice of films, but we still have all achieved in our respective lives. So அதை யோசிக்காத அப்படின்னாரு. So these are the kind of things that motivated me. And why I'm speaking it out is today, maybe there is somebody doing something in some career which is different, not just cinema. If this particular word which Amir sir inspired me, if I speak on this mic and somebody sees this interview, if this particular word inspires somebody, I will be very happy. Avladhan. Great. Let's both hope that happens. Thank you. Nice talking to you. I'm really happy to be here. Great. Me too. Thank you for being here. Romma nandri. Thank you.